எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கா சொல்லிட்டு என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நாம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம். நாம நிலந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் உன்னை விடமாட்டேன். இது முழுக்க முழுக்க கற்பனையாக எழுதப்பட்ட கதை. இந்த கதையில் வரக்கூடிய பெயர், இடம், காலம், நிகழ்வு எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானவை. உன்னை விடமாட்டேன் கதை பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட கதையே. 6 மணி சாயங்காலம். இருட்டு அப்பதான் மெல்ல மெல்ல பூமியில வந்து அப்படியே படர்ந்துட்டு இருக்கிற நேரம். தன்னோட கால்கள் வேகமா ஓட, கையில இருக்கக்கூடிய பையை இறுக்க பிடிச்சுக்கிட்டு அந்த ஒத்தையடி பாதையில பின்னாடி திரும்பி பார்த்து பார்த்து உசுர பணைய வச்சு ஓடிட்டு இருக்கிறா நளினி. நளினி அந்த ரோட்ல ஓடுறது சாதாரணமான விஷயத்துக்காக கிடையாது. தன்னோட உயிரை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக. மூச்சரைக்க ஓடுனவ திடீர்னு ஏதோ தட்டு தடறி கீழே விழுகிறா. கீழே விழுந்தவ கையில இருக்கக்கூடிய பைய மட்டும் இறுக்கமா பிடிச்சிருக்கிறா. அவ கீழே விழுந்துட்டு திரும்பி பார்க்க அவளுக்கு ஒரு 20 அடிக்கு பின்னாடி வந்துட்டு இருந்த 2 பேர் அவ பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. அவளுடைய கண்கள்ல மரண பயம். ஆட்கள் நடமாட்டம் சுத்தமா இல்லாத இடம். எப்படிதான் அந்த இடத்த அவனுக்கு கண்டுபிடிச்சு நளினி இழுத்துட்டு வந்தானுங்கன்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு மரத்துக்கு கீழே அவ கீழே விழுந்திருக்க இவனுக்கு 2 பேரும் பக்கத்துல நிக்கிறானுங்க. மூச்சரைக்க இடுப்புல கையை வச்சுக்கிட்டு அவளை கோவமா பார்த்தவனுங்க நளினிய பார்த்து, என்னடி இவ்வளவு தூரம் ஒடியாந்தா உயிர் தப்பிச்சுக்கலாம் நினைச்சிட்டு இருக்கியா? என்ன ஆனாலும் நீ உயிர் தப்பிக்க முடியாது. இன்னைக்கு உன் சாவு எங்க கையால தான். சொன்னா கேட்க மாட்டியா நீ? அதுக்குள்ள பக்கத்துல இருந்தவன், மச்சா நேரம் வேஸ்ட் பண்ணாத, ஆட்கள் வந்துட போறாங்க. டேய், நீ அப்படிலாம் கவலைப்படாத. இந்த இடத்துல ஆள் நடமாட்டமே கிடையாது. இவளை நம்ம இப்படியே விட்டு போனா கூட இவ வழி கேட்டு போறது கூட இங்க ஒரு ஆளும் வரமாட்டாங்க. அதனால்தான் இந்த இடத்த தேர்ந்தெடுத்தேன். சரி மச்சான், அதெல்லாம் பேச வேண்டாம். நம்ம என்ன பண்ணலான்னு முடிவெடு. நாம நேரமா கிளம்பணும். அதுக்கு அவனும், என்னடா பண்றது, கொன்னரலாம். இவ உயிரோடு இருந்தானா நமக்கு ரொம்ப பிரச்சனை. நம்மளோடது எல்லாமே ஸ்பாயிலா போயிடும். நம்ம பிளான் ஒன்று கூட எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அதனால கொணர வேண்டியதுதான். இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய நளினி, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. நான் யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். இந்த ஊர்லேயே இருக்க மாட்டேன். நான் இங்கிருந்து போயிடுறேன். உங்களை கெஞ்சி கேட்குறேன். டேய், என்னடா கெஞ்சரா? எப்போவுமே வீறிட்டு நிப்பா. எதுக்கு எடுத்தாலும் போராட்டம், எதுக்கு எடுத்தாலும் முன்னாடின்னு போய் நிப்பா. இப்போ நம்ம எகுறா. ஏய், அவ பேச்சலாம் கேட்க வேண்டாம், முடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு இன்னொருத்த சொன்ன உடனே அதுக்கு அவன், டேய் மச்சான், எனக்கு கொல்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆசை இருக்கு. அதை நிறைவேற்றிக்கிட்டு. அவ அப்படி கேட்ட உடனே இன்னொருத்தன் சப்புன்னு ஒரு அற அறிஞ்சு, சி வாய மூடு, சும்மா எப்ப பார்த்தாலும் கொல்றதுக்கு முன்னாடி ஏதோ ஆசை இதுன்னு, அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, முடிச்சிட வேண்டியதுதான் சொல்லிட்டு கருப்பு கலர் சட்டை போட்டிருக்கிறவன் கண்ணை காட்ட, மஞ்சள் கலர் சட்டை போட்டிருக்கிறவன் மெல்ல மெல்ல நடந்து போய் வண்டியிலிருந்து அந்த கயிறை எடுத்துட்டு வரான். கயித்தை எடுத்துட்டு வந்து, மச்சா மாட்டு. என்னடா கழுத்துலையா? எல்லோ கலர் சட்டைக்காரன் கேட்க அதுக்கு கருப்பு கலர் சட்டைக்காரன் ஆமான்னு சொல்ல அவன் பின்பக்கமா போய் கழுத்துல மாட்ட போறான். ஆனா நளினியும் அப்படி இப்படின்னு திமிரி எந்திரிச்சு எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறா. முடியல. திடீர்னு, மச்சான் முதல்ல கழுத்துல மாட்டுறதுக்கு முன்னாடி அவ கைகாலில் மாட்டு, அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். டேய், அதுக்கெல்லாம் எதுக்குடா தேவையில்லாம சொல்லிட்டு பின்னாடி போன அந்த எல்லோ கலர் சட்டைக்காரன் டக்குன்னு அவ கழுத்துல அந்த கயித்தை போட்டு 3 சுத்து சுத்தி அவளுடைய குரவழிய நறுக்க ஆரம்பிக்கிறான். 3 சுத்துல அவ குரவழி நறுங்களேன்னு சொல்லிட்டு ஒரு சுத்தா மாத்தி நல்லா இருக்க ஆரம்பிக்கிறான். நளினி அந்த கயித்தை தான் கையால பிடிச்சு இழுத்து எவ்வளவோ ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறா. ஆனா முடியல. கால்கள் தரையில அப்படியே துடிக்க, கைகள் அந்த கயித்தை பிடிச்சு இது பண்ண, வாயிலிருந்து எச்ச வர, கண்ணெல்லாம் மேல போக, காதுல இருந்து ரத்தம் வர, மூக்குல இருந்து ரத்தம் வரன்னு நளினி துடிக்க துடிக்க அந்த இடத்துல இறந்து போயிடுறா. இறந்து அப்படியே நிக்க அந்த கருப்பு கலர் சட்டை போட்டிருக்கிறவன், ஏய் போயிட்டா விடு. கைத்தை விட்டவன், பா என்ன வலி கை, எப்படிதான் கழுத்துல வலியை தாங்கிட்டு இருந்தாலோ, வாடா போலாம் சொல்லிட்டு 2 பேர் 2 எட்டு வச்சதுக்கு அப்புறமா அந்த கருப்பு கலர் சட்டை போட்டவன் டக்குன்னு நின்று, ஏண்டா யாராவது வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்றது? ஏன்னா கயித்துல உன் கைரேகை இருக்குல்ல. டேய், என்னடா பயப்படுத்துற? நீ தான் இந்த இடத்துல யாருமே வரமாட்டாங்கன்னு சொன்னியே. வரமாட்டாங்க, நம்ம கெட்ட நேரம் யாராவது வந்து மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்றது? அதனால
கம்முன்னு எரிச்சிட்டோம்னா? எரிக்கிறதா? ஆனா இங்க எப்படிரா? டேய், சுத்தி பாரு, சருகு கட்டைன்னு நிறைய கிடக்குது. எல்லாத்தையும் இவன் மேல கொண்டாந்து போடுவோம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் பெட்ரோலை வச்சு எரிச்சிருவோம். அதுக்கப்புறம் அதுவே தானா எரிஞ்சுக்கும். என்னங்கிற? அவனும் தலைய மெல்ல ஆட்டி, சரிதான்டா, திடீர்னு வந்து யாராவது ஏதாவது பார்த்து மாட்டிக்கிட்டோன்னா உன்னை விட நான் தான் அதிகமா மாட்டிக்குவேன். கம்முன்னு கைத்து தூக்கிட்டு போயிட்டோம்னா? அதெல்லாம் வேணாண்டா, எரிச்சிடலாம். சொன்ன உடனே 2 பேரும் வண்டிக்கிட்ட போய் வண்டியில் இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச பெட்ரோல் எடுத்துட்டு வராங்க. அங்க இங்கன்னு சருகுகளை எடுத்துட்டு வந்து எதெல்லாம் எரியுமோ அது எல்லாத்தையும் நளினி மேல போடுறாங்க. கைத்தையும் அங்கேயே வச்சு அவ இறுக கட்டி பிடிச்சிருந்த ஒத்த கையில பேக்க அப்படியே அவளோட சேர்த்தி வச்சு மேலே இருக்கக்கூடிய பெட்ரோலை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துறாங்க. தீப்பெட்டி எப்படியோ தேடி தான் பாக்கெட்லேருந்து எடுத்து ஒரு தீக்குச்சியை பத்தி அந்த கருப்பு கலர் சட்டைக்காரன் நளினி மேல போட, அது பட்ட உடனே குப்புன்னு எரிய ஆரம்பிக்குது. ஏற்கனவே இறந்து போனவ இப்ப தீயில கருகிட்டு இருக்கிறா. கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி நளினி அந்த காலேஜ் வெராண்டால இருந்து அப்படியே மெயின் கேட் வழியா போறதுக்காக அந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்கிறா. பின்னாடி இருந்து ஒரு குரல் கேக்குது, நளினி, நளினி, நளினி. நளினி திரும்பி பார்க்க அங்கிருந்து ஒடியாடுறான் வெங்கட். நளினி நில்லு. வெங்கட்டை பார்த்த உடனே நளினி எதுவுமே சொல்லாம தான் வலது பக்கம் இருக்கக்கூடிய பேக்கை நல்லா எடுத்து போட்டுக்கிட்டு வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறா. வெங்கட் அதையும் மீறி வேக வேகமா ஒடியாந்து நளினிக்கு பக்கத்துல வந்த உடனே நளினி தான் பேக்ல இருந்து ஃபோன் எடுத்து பேசுற மாதிரி ஃபோனை காதுல வைக்கிறா. ஆ, சொல்லுவா, நீ எங்க இருக்க? வந்துட்ட. அப்படியா? நளினி நில்லு, நில்லு. நளினியை கையை காட்ட நளினி நிக்கல. ஆனா நளினி அவனை கண்டுக்காம போறா அப்படிங்கிறது வெங்கட்டுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஏன் நளினி, நான் கூப்பிட்டே இருக்க நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்கிற? என்ன வேணும் வெங்கட் உனக்கு? என்ன வேணுமா? பைத்தியக்காரி மாதிரி பண்ணாத. ஏன், 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஓகே சொல்ற லெவல் தான் நீ இருந்த. இப்ப என்னாச்சு உனக்கு? இங்க பாரு வெங்கட், நமக்கு செட் ஆகாது. நீ வேற நான் வேற. என்னுடைய சுச்சுவேஷனை உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நளினி ப்ளீஸ். உங்க அப்பா இறந்து போய் கொஞ்ச நாள் தான் ஆகுது. என்னால புரிஞ்சுக்க முடியுது. அது ஜஸ்ட் எதிர்பாராத விதமா நடந்தது தான். ஆனா அதுக்காக என்ன நீ வேண்டான்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்குன்னு சொல்லு. வெங்கட், உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு எனக்கு இப்ப நேரமும் இல்லை, மனசுல தைரியமும் இல்லை. வேண்டாம், உன் வாழ்க்கை நீ பார்த்துட்டு போ, என்னை தொந்தரவு பண்ணாத. சொன்ன உடனே கோவப்பட்ட வெங்கட் நளினி பார்த்து, நளினி வேண்டாம், நீ என்னை ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்க. உங்க அப்பா இறந்ததுலேருந்து நான் நாய் மாதிரி பின்னாடி வந்துட்டு இருக்கிற. நீ உங்கள் அப்பா இறக்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஓகே சொல்கிற ஸ்டேஜில் இருந்தேன். உன் ஃப்ரெண்ட்ஸை நான் கேட்டுட்டேன். எனக்கும் நல்லா தெரியும் நீ என்கிட்ட பண்ண மெசேஜ் எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஏன் இப்போ வேண்டாங்கிற? அப்பா இறந்து போயிட்டு லவ் பண்ணக்கூடாது யாருக்கா என்ன? நான் நல்லா பார்த்துக்குவேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஓகே. நீ ஓகே சொன்னால் உங்கள் வீட்டில் வந்து கேட்குற. இங்கே பாரு வெங்கட், எனக்கு அம்மா இருக்காங்க, அண்ணன் இருக்கான். எங்கள் அண்ணன் கேஷவ் வந்து நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஆள் கிடையாது. அவன் வேற. நீ தயவு செஞ்சு என்னை மறந்துடு. சொல்லிட்டு ஒருக்கா முன்னாடி போன நளினியோட கையை பிடிச்சு வேகமா இழுக்க அவ சடனா வந்து அப்படியே பின்னாடி கீழே விழுகிற மாதிரி போறா. ஆனா வெங்கட் கை பிடிச்சிருக்கவே அவ தட்டு மாதிரி அப்படியே நின்னுறா. கோவப்பட்டவ வெங்கட்டை ஓங்கி சப்புன்னு நிறைய. வெங்கட்டுக்கு இன்னும் உச்சக்கட்ட கோவம் ஆயிடுச்சு. நளினி, நீ தப்பு பண்ற, வேணாண்டி, சொன்னா கேளு. பாரு வெங்கட், இந்த வாடி பொருள்லாம் பேசக்கூடாது. நீ யாரோ நான் யாரோ, உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிரு. நளினி வேண்டாம், நீ பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவ. நான் என்ன ஃபீல் பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு நீ வேண்டாம். வளவலன்னு பேச வைக்காத, என்ன தொந்தரவு பண்ணாத. நளினி கூப்பிட்டு அடுத்த நிமிஷம் திரும்பினவ சட்டையை பிடிச்சி, இன்னொரு வாட்டி நளினி அது இதுன்னு பின்னாடி வந்த பிரின்சிபல் வரை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். நீ காலேஜ்லேயே இருக்க முடியாமல் போயிடும். மரியாதை அவ்வளோதான் சொல்லி அவனை ஒரு தள்ளிட்டு போகவே நளினியை பார்த்து அவ்வளோ கோவமா நின்றுட்டு இருக்கிறான் வெங்கட். கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி என்னை லவ் பண்ணவ அப்பா இறந்ததுக்கப்புறம் இப்படி மாறிட்டா. அதுக்குன்னு இவ்வளோ இன்சல்ட்டா? இப்போ வாங்கின அடி உத அவமானம் எல்லாம் அவனுக்கு ரொம்பவே பழகி போயிடுச்சு. அது என்னமோ இப்போ வெங்கட்டோட மனசுலையும் கண்ணுலையுமே ரொம்ப வினையா, ரொம்ப வன்மமா, ஆக்ரோஷமா தெரியுது. நளினி போகிற பாதையிலேயே அவன் கண்ணெல்லாம் செவக்க பல்ல நெருக்கி வலது கையை இறுக்கி நளினியை பார்த்துட்ருக்கிறான். விடமாட்டேன்டி உன்னை, சத்தியமாக விடமாட்டேன் அப்படின்னு அவன் வாயில் சொல்கிறான்.
அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள எஸ்ஐ பிரபு கான்ஸ்டபிள் 2 பேரும் ஒருத்தனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்க, அப்ப ஃபைல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் சிவம் தன்னோட சேர்ல இருந்து எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு தன்னோட ஃபேண்ட்டு கையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் பக்கத்துல இருக்கக்கூடிய லத்தி எடுத்துக்கிட்டு அந்த ரூம்குள்ள போறாரு. ஏற்கனவே அடி வாங்கி வாங்கி இருக்கிறவன் இன்ஸ்பெக்டர் சிவத்தை பார்த்த உடனே இன்னும் மிரள ஆரம்பிக்கிறான். சொல்லுடா, பணம் எங்கேன்னு சொல்லு, இல்லைன்னு வச்சுக்கோ உரிச்சு மேய்ஞ்சிருவேன். சார் ப்ளீஸ் சார், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சார், அந்த பணத்தை நான் அப்படின்னு வாயை எடுக்கும் பொழுதே அந்த லத்தியை வச்சு 4 அடி அடிக்க, பிரபு லத்தி தூக்கவே அவன் 5வது நிமிஷம் அடி தாங்க முடியாம, சார் சார் சொல்லிடுறேன் சார், அத்தை வீட்டில் ஒழிச்சு வச்சிருக்கேன் சார். உடனே இன்ஸ்பெக்டர் சிவம் பிரபு பார்த்து, வந்துச்சு பாருங்க, அவங்க அத்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பணம் எங்கே இருக்குன்னு பார்த்து இதுக்கு உடனே இருந்து அவங்க அத்தை அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் அரெஸ்ட் பண்ணுங்க. சார் சார் அவங்களுக்குலாம் எதுவுமே தெரியாது சார், இன்வெஸ்டிகேஷன் நடத்துங்க பிரபு, அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு இவன் சொல்கிறத வச்சு நம்ம நம்ப வேண்டாம், நீங்கள் அங்கே போய் பாருங்க. அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும் பொழுதே வெளியிலேருந்து கான்ஸ்டபிள் ஒருத்தர் கூப்பிட சிவம் எட்டி பார்க்குறாரு. சார் சொல்லுங்கண்ணே, உங்களை பார்க்கறதுக்கு 2 காலேஜ் பொண்ணுங்க வந்திருக்கு சார். காலேஜ் பொண்ணுங்களா? ஸ்டேஷனுக்கா? ஆமாங்க சார். அவர் உடனே அந்த ரூம்லேருந்து வெளியில் வந்து அந்த பொண்ணுகள் இருக்கக்கூடிய இடத்த பார்த்துக்கிட்டே வராரு. வந்தவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு துண்டு எடுத்து கை மூஞ்சிலாம் தொடச்சிட்டு அந்த பொண்ணுகளை பார்த்து, வாங்கம்மா வந்து உட்காருங்க. தான் பிளேஸில் உட்காந்த இன்ஸ்பெக்டர் சிவம் ஆப்போசிட் சேரில் உட்கார வைக்கிறாரு வாணியையும் பிரியாவையுமே. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்திருக்குறோம் சார். கம்ப்ளைண்ட்டா? என்னம்மா கம்ப்ளைண்ட்? சார் எங்கள் கிளாஸ்மேட்டு பேர் நளினி சார், அவள் 2 டேஸாக மிஸ்ஸிங் சார். மிஸ்ஸிங்கா? ஏன் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்களா? இல்லை சார், இங்கே தான் சார் பக்கத்தில் வீடு. ஆனால் அவள் 2 டேஸாக காலேஜுக்கு வரல. வீட்டுக்கு போய் கேட்கும் பொழுதும் அவள் வீட்டில் இல்லைன்னு சொன்னாங்க. வீட்டில் இல்லைன்னா பேரண்ட்ஸ் இன்னும் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்காங்க. அவங்க அம்மா அப்பாலாம் என்ன பண்ணுறாங்க? கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? சார் அப்பா இல்லை சார், அவர் இப்போ ரீசெண்டாக தான் இறந்தார். அம்மா மட்டும்தான். அவங்களுக்கும் கொஞ்சம் வயசாயிடுச்சு. அண்ணன் இருக்காரு சார், கேசவன், ஒரு மொபைல் ஷாப் வச்சுருக்கிறாரு. அவர் 3 நாளாக ஊர் முழுக்க தேடிக்கிட்டு இருக்கிறாரு சார். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொன்னார் சார். சரி, அவங்க எந்த ஆக்ஷன் எடுக்கவே இல்லையா? இல்லை சார், 2 நாள் ஆச்சு, எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. அவர் தனியாக தான் சார் தேடிட்டு இருக்கிறாரு. எந்த ஏரியா? வடக்கு தெரு சார். டக்குன்னு தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய லேண்ட்லைனை எடுத்து கண்ணை மூடி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு ஏதோ ஒரு நம்பருக்கு டயல் பண்ணி 2வது நிமிஷம் அந்த லைன் கிடைக்கவே பேச ஆரம்பிக்கிறாரு. நான் இன்ஸ்பெக்டர் சிவம் பேசுகிறேன். உங்கள் ஏரியாவில் இப்போ ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி அல்லது 1 டேக்கு முன்னாடி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சா? அப்படியா? 1 டேவா? யார்? அவருடைய பிரதரா? சரி, ஓகே. பேசிட்டு வச்சவர், ஆமாம்மா கேசவன் அப்படிங்கிறவர் தங்கச்சி நளினி காணா அப்படின்னு சொல்லி இப்போ தான் 1 டேக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாரு. அவங்களும் இப்போ ஆக்ஷன் எடுக்கிறாங்கம்மா. அவங்க எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்க, எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. அவங்க நிச்சயமாக கிடச்சிருவாங்க. இல்லை சார், எங்கள் காலேஜ் இந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய கண்ட்ரோலில் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். உங்களை பற்றியும் கேள்விப்பட்டோம் சார், அதனால தான் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தோம். இல்லைம்மா, பேரண்ட்ஸ் ஆல்ரெடி அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதனால் அங்கேயே ப்ரொசீட் பண்ணட்டுமே. சார் நீங்கள் கொஞ்சம் ஸ்டெப் எடுங்க சார், அவள் எங்கே போனானே தெரில சார், எங்களுக்கு அவளை நினச்சா பயமாக இருக்குது சார். சார் நீங்கள் ஒரு வாட்டி எங்கள் காலேஜுக்கு வந்திருக்கீங்க, அப்போ நீங்கள் தான் சொன்னீங்க தப்பி எங்கே நடந்தாலும் எந்த போலீஸ்காரனும் தட்டி கேட்கணும் அப்படின்னு. இப்போது ஏரியா வேறன்னு சொல்லி தட்டி கழிச்சிடாதீங்க சார். அந்த பொண்ணுங்க சொன்ன உடனே இன்ஸ்பெக்டர் சிவத்துக்கு ஆமான்னு தோணுச்சு. சரிம்மா, அந்த பொண்ணை பற்றியும் உங்களுக்கு என்ன சந்தேகங்கிற பற்றி ஃபுல்லாக சொல்லுங்கள். சார் நாங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்ஐ காலேஜ்லேருந்து வந்திருக்கோம் சார். நாங்கள் எல்லோரும் ஒரே கிளாஸ்மேட் தான், 3rd இயர் படிச்சுட்ருக்குறோம் சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நளினியோட அப்பா இறந்து போயிட்டாரு. அதுலேருந்தே நளினியோட முகம் சரியில்லை சார். அவள் எப்போ பார்த்தாலும் டல்லாகவே இருப்பா. ஒரு சில நேரங்கள்லாம் தனியாக உட்காந்து யோசிப்பா. அதுக்கு முன்னாடி அவள் அப்படி இருக்கவே மாட்டார் சார். எப்போவும் ஜாலியாக சந்தோஷமாக இருப்பாள். நிறைய நாட்கள் சாப்பாடு கூட கொண்டாந்ததில்லை. கேண்டீன் போல வடியில் எங்ககிட்ட ஷேர் பண்ணுன்னு சொன்னால் கூட ஷேர் பண்ணதில்லை சார். இப்போது ரீசெண்ட் டைமில் அவள் ரொம்பவே மாறிட்டா சார். அவள் நடந்துக்கிறதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. எங்கள் எல்லாருக்கிட்ட இருந்தும் விலகி விலகி போனா சார். என்னை விட பிரியா தான் சார் அவளுக்கு ரொம்ப க்ளோஸு. பிரியா கிட்ட அடிக்கடி நான் ஒரு வேளை இல்லாமல் போயிட்டுனா எப்படி இருக்கும், எங்கள் அம்மா இருந்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறா சார். அதுக்கு இவ ஏன்னு கேட்டதுக்கு எந்த பதிலும் சொல்லவே இல்லை சார். காலேஜில் அவள் ரொம்ப தைரியமான பொண்ணு சார். நிறையா விஷயங்களுக்கு முன்னாடி வருவா. நிறைய போராட்டம்லாம் பண்ணிக்கும்போது அவளை தான் நாங்கள் முன்னாடி நிறுத்துவோம் சார். எங்களுக்கு அவள் மிஸ்ஸிங் ஆனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அவள் மனசு உடஞ்சி எங்காவது போயிருப்பாளோன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். எல்லாத்தையும் கேட்ட சிவம், சரிம்மா ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? வாணியை பார்த்துட்டு பிரியா,
சார் ஃபேமிலியில் ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது சார். அவங்க அப்பானா அவளுக்கு உயிர் சார். அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவள் எல்லா விதத்துலேயும் மாறிட்டா சார். ஏன் அப்படி நடந்துக்கிறான்னு தெரியாமல் நானும் ஒரு நாள் கேட்டதுக்கு அதை பற்றி எதுவுமே கேட்காதேன்னு சொன்னா சார். சரி, லவ் அந்த மாதிரி சார் அது எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லுங்கள். நீங்கள் வெளிப்படையாக சொல்லலாம் இந்த கேஸில் எதுவுமே பண்ண முடியாது சார். கிளாஸில் வெங்கட்னு ஒரு பையன் சார். அவன் ஃபஸ்ட் இயர்லேருந்தே நளினியை லவ் பண்ணிட்டு இருந்தா. அவளுக்கு செகண்ட் இயர் எண்டில் அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு சார். ஆனால் நளினி வெங்கட்ட விருப்பத்தை சொல்லலான்னு நினைக்கும் போது தான் நளினியோட அப்பா இறந்துட்டாரு சார். அதுக்கப்புறம் தான் அவன் மாறிட்டா சார். வெங்கட்டும் பின்னாடி எவ்வளோ தூரம் வந்துக்கிட்டே இருந்தான். ஆனால் அவன் கேட்குற மாதிரி தெரில சார். அதுக்கப்புறமா ரெண்டு பேர்த்துக்கும் பயங்கரமான பிரச்சனை வந்து நளினி இனிமேல் என் மூஞ்சில் நீ முழிக்கவே கூடாதுன்னு சொல்லி அவனை அடிச்சிட்டா சார். அதுக்கப்புறம் வெங்கட் நளினியை பார்க்கறதே இல்லை சார். இடையில சிவம், சரி, நளினி அந்த பையனை அப்படி அடித்து எத்தனை நாள் கழிச்சு நளினி மிஸ் ஆனா? நளினி எனக்கு தெரிஞ்சு ஒரு 7லேருந்து 10 டேஸ் இருக்கும் சார். கரெக்டாக சொல்லுங்கள், எவ்வளோ நாளாக இருக்கும்? ஒரு 10 டேஸ்னு வச்சுக்கலாம் சார். அதாவது நளினி வெங்கட்டை ஓங்கி அரைஞ்ச நாள்லேருந்து 10 டேஸ்க்கு அப்புறம் நளினி காணா, அப்படி தானே? ஆமாம் சார். அந்த 10 நாளில் வெங்கட் மறுபடியும் வந்து தொந்தரவு பண்ணானா? நல்லா யோசிச்சு பார்த்துட்டு பிரியா வாணியை பார்க்க, வாணி பிரியாவை பார்க்க, டக்குன்னு வாணி, சார் சொல்லுமா சார், அவள் காணாமல் போகிறதுக்கு முந்தின நாள் வெங்கட் கூட பேசிகிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் சார். எங்கே? காலேஜில் அந்த ரவுண்டானா பக்கத்தில் சார். அங்கே தான் சார் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிற வழி. அப்போ கூட வெங்கட் ரொம்ப கோவமாக கை நீட்டி பேசிகிட்டு இருக்க, நளினி அதை திருப்பி ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருந்தா சார். அந்த அன்னைக்கு தான் பார்த்தீங்களா? ஆமாம் சார். நளினி அடித்து அதுக்கப்புறமா தான் சார் அவன் வந்து பேசிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நளினி காணாமல் போயிருக்காங்க. ஆமாம் சார், நளினி காணாமல் போயிருக்காங்க. வெங்கட் கோவமாக தான் பேசினார்னு எப்படி இவ்வளோ பக்காவாக சொல்கிறீங்க சார்? அதை நான் தூரத்துலேருந்து பார்க்கும்பொழுதே அவன் கை நீட்டி ஏன் நளினி அடிக்கிற மாதிரி கூட போனா சார். நளினி திருப்பி அதுக்கு அடிக்கிற மாதிரி வந்தா சார். அதுக்கப்புறம் நளினி வேக வேகமாக அவன்கிட்ட பேசிட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வெளியில் நடந்து போனா சார். நான் அவன் பின்னாடியே போயிட்டு இருந்தேன் சார். அப்போது வெங்கட்டுக்கு பக்கமாக போகும் பொழுது அவனோட முகம் அவ்வளோ கோவமாக இருந்துச்சு சார். நளினியை பார்த்து விடமாட்டண்டி உன்னன்னு சத்தமாக சொன்னா சார். அதை நான் கேட்டேன் சார். இது எல்லாத்தையும் கேட்டவுடன் இன்ஸ்பெக்டர் சிவம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒருவேளை வெங்கட் தான் நளினியை கொன்றுப்பானோ? எஸ்பி முன்னாடி உட்காந்துட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் சிவம் தான் கையில் இருக்கக்கூடிய ஒரு பேப்பரை கொடுக்க, அதை வாங்கி பிரித்து பார்த்த எஸ்பி எல்லாத்தையும் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு, சரி, இப்போ இந்த கேஸை நீங்களே ஹேண்டில் பண்ணுறேங்கிறீங்க, அப்படி தானே? ஆமாம் சார். அந்த பொண்ணுங்க வந்து எங்கிட்ட கேட்டாங்க. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணுங்களுடைய காலேஜ் எங்கள் ஏரியாவில் தான் வருது. ஆனால் சிவம், அந்த பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்தது வேற ஒரு ஸ்டேஷன் தானே? புரியுது சார். பட் நானே இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறக்காக தான் சார் வந்தேன். நீங்கள் பர்மிட் பண்ணணும். ஓகே சிவம், நீங்களே பண்ணுங்கள். சீக்கிரமாக கண்டுபிடிங்க. உங்களுடைய கேஸ் சீக்கிரமாக முடிஞ்சிருங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க? ஏதாவது ஸ்டெப் எடுக்காமல் கண்டிப்பாக இங்கே வந்திருக்க மாட்டீங்களே? சரி, எல்லா பக்கத்துலேயுமே தேட ஆரம்பிச்சிட்டோம் சார். அந்த பொண்ணு காணாமல் போய் கிட்டத்தட்ட 3 நாள் ஆனதுனால வெளியூர் எங்காவது போயிருக்குதா? ட்ரெயின் டிக்கெட், பஸ் டிக்கெட், இல்லை ஏதாவது கார் புக் பண்ணி அந்த மாதிரி எல்லா வகையிலும் தேடிட்டு இருக்கிறோம் சார். எங்கள் எஸ்ஐ பிரபு எல்லாத்தையும் இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சார். அண்டு அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது நடந்தது போச்சு வந்துச்சுன்னு அது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்குறோம் சார். புரியுது சிவம், நல்லாவே புரியுது. நீங்கள் எதுக்கும் ஜிஹெச்லாம் சொல்லி வைங்க. ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் சார். அதே மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் வேறு ஏதாவது மிஸ்ஸிங் கேஸ் இதே மாதிரி வந்துச்சா கூட இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு கேட்டிருக்குறோம் சார். அது எப்படியும் ஒரு க்ளூ கிடச்சி நாங்கள் மூவ் பண்ண ஆரம்பிச்சிரோன்னு நினைக்கிறேன் சார். எந்தெந்த இடத்துல தொட்டால் எப்படி முடியும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸ்டார்ட் பண்ணுங்க. கேஸை சீக்கிரமாக முடிக்க பாருங்கள். அந்த பையன்ட்டையும் அவங்க அம்மாட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? ஆமாம் சார், ஆல்ரெடி கால் பண்ணி அவங்க அண்ணங்கிட்ட பேசிட்டேன். அந்த அம்மா ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்களாம்மா சார். ஆல்ரெடி அவங்க கணவன் இருந்து இப்போ தான் கொஞ்சம் மாதம் ஆனது. இப்போ பொண்ணும் காணாமல் போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்க. அதனால அந்த பையன்கிட்ட தான் சார் பேசினேன். பட் இன்னும் நேரில் போய் பேசல சார். ஓகே சிவம், நேரில் போய் பேசுங்க. அந்த ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். கேஸை நீங்களே ஹேண்டில் பண்ணுங்கள். ஏதாவது இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே சார். எஸ்பி கிட்ட சொல்லிடுச்சு. எந்திரிச்சு ஒரு சல்யூட்டை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு இன்ஸ்பெக்டர் சிவம். கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி அந்த காலேஜ் வராண்டாவில் நின்று அழுதுட்டு இருக்கக்கூடிய லீலாவுக்கு முன்னாடி நின்று பேசுகிறா நளினி. லீலா, அழுகாத. ஹெச்ஓடி சார் கிளாஸுக்கு போயிருக்காரு. வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட பேசலாம்.
வேண்டாம் நளினி, ப்ளீஸ் நளினி, நம்ம இப்படியே போயிருவோம். இது பெரிய பிரச்சனை ஆகி பிரின்சிபல் அப்படி இப்படின்னு போச்சு அப்படின்னா, நிச்சயமா என்னோட படிப்பு மட்டும் இல்லாமல் பேரும் கெட்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பெரிய இஷ்யூ ஆகிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஏய், பைத்தியக்காரியா நீ? நம்மள ஒருத்திங்க வார்த்தையால, மனசால துன்புறுத்தும் பொழுது, நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்ய சொல்லும் பொழுது, நாம கம்ப்ளைண்ட் பண்றதுல எந்த விதமான பயம், எந்த விதமான இதுவும் வச்சிருக்க கூடாது. நம்ம ஹெச்ஓடி பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அவர்கிட்ட போய் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். அவரு ப்ரொசீட் பண்ணட்டும். இதே மாரி எத்தன பெண்களோட வாழ்க்கை போறது? இல்ல நளினி, சொன்னா கேளு. 2 பேர் பேசிட்டு இருக்கும் பொழுதே ஹெச்ஓடி கிளாஸ் முடிச்சுட்டு ரூம்குள்ள போறாரு. ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்க்க நளினியும் லீலாவும் ஹெச்ஓடியை பார்த்துட்டு நிக்க, அவர் உள்ள போன உடனே பெல் அடிக்க, வெளியில் இருக்கக்கூடிய பியூன் வேகமா உள்ள ஓடி கரெக்டா 2 நிமிஷம் கழிச்சு வெளியில வராரு. வெளில வந்து எட்டி பார்த்து, ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்குமா நிக்கிறீங்க? ஹெச்ஓடி பார்க்கணுன்னு. ஆ, வர சொல்றாரு வாங்க. தயங்கி தயங்கி லீலா வர, தைரியமா கையை பிடிச்சு கூட்டிட்டு போறா நளினி. கதவை திறந்துகிட்டு நளினி உள்ள போகவே, சேர்ல உட்காந்துருக்கக்கூடிய ஹெச்ஓடி வாங்கன்னு தலையாட்ட 2 பேரும் உள்ள போய் ஆப்போசிட்ல நிக்கிறாங்க. சொல்லுங்க சார், நாங்கள் 3rd இயர் படிக்கிறோம் சார். சரி சார், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தோம் சார். கம்ப்ளைண்ட்டா? என்னாச்சு? சார், இவ பேர் லீலா. இவளை தீபிகா மேடம் மென்டலாக டார்ச்சர் பண்ணுறாங்க சார். என்னம்மா சொல்கிற? மென்டலானா ரெக்கார்ட் எழுதலையா? அப்சர்வேஷன் சப்மிட் பண்ணலையா? இல்லை இன்டர்னல் மார்க் கம்மியாக இருக்கா? நீ நல்லா எழுதியுமே அவங்க இன்டர்னல் மார்க் போட மாட்டேன்னு சொல்கிறாங்களா? லீலா அழுதுகிட்டே இல்லைன்னு தலையாட்ட, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நளினி, இல்லை சார், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, இவ ஓரளவுக்கு படிக்கிற பொண்ணு தான் சார், அவங்க வேற மாதிரி டார்ச்சர் கொடுக்குறாங்க சார். வேற மாதிரினா கிளியராக சொல்லுங்கம்மா, எந்த மாதிரி? சார், அவங்க தப்பான வழியில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி பேசுகிறாங்களாம்மா சார். ஏன்? அவங்க தான் சார் இவளுக்கு ப்ராஜெக்ட் கைடு. ப்ராஜெக்ட் சைன் பண்ணணும், போகணும், வரணும்னா நான் சொல்கிற மாதிரி பண்ணணும், நான் கூப்பிட்ற இடத்துக்கு வரணும், அங்கே பார்ட்டியெல்லாம் நடக்கும், நிறைய பசங்க இருப்பாங்க, அவங்களோட பேசணும், அந்த மாதிரிலாம் பண்ணுன்னு ரொம்ப இல்லீகலாக பேசுகிறாங்களாம்மா சார். அவங்க பேசுகிறது எல்லாமே தப்பான வகையில் இருக்குதுன்னு சொல்கிறா சார். டக்குன்னு கோவப்பட்ட மனோன்மணியம், என்னம்மா, என்ன விஷயம்? ஹெச்ஓடி மனோன்மணியத்தை பார்த்த லீலா ஒரு நிமிஷம் பயப்படாதம்மா, எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். ஆமாம் சார், ஸ்டார்டிங்கில் அவங்க அப்படி சொல்லும்போது எனக்கு புரியல சார். ஆனால் போக போக அவங்க என்ன பாய்ஸோட பேச, அவங்களோட இருக்க, அதுக்குன்னு பர்டிகுலர் ஏதாவது பண்ணுறேன்னு சொல்ல, அண்டு திடீர்னு அவங்களுக்கு வரக்கூடிய மெசேஜுக்கெலாம் என்ன ரிப்ளை பண்ண சொல்ல, ஒருவேளை அவங்க பிஸியாக இருந்தாங்கன்னா வாண்டடாகவே என்னை கூப்பிட்டு அந்த கால் அட்டன் பண்ணி பேச சொல்லன்னு என்னை ரொம்ப மென்டல் டார்ச்சர் கொடுக்குறாங்க சார். அவங்க பண்ணுறது எல்லாமே என்னை தப்பான வழியில் கொண்டு போயிடுவாங்களே, எனக்கு பயமாக இருக்குது சார். இல்லை, அது எப்படி ஒரு ஃபேக்கல்ட்டி எப்படி பண்ண முடியும்? அது லேடிஸ் ஃபேக்கல்ட்டி. டக்குன்னு ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறா நளினி. ஏன் சார், ஜென்ஸ் ஃபேக்கல்ட்டி மட்டும்தான் தப்பு பண்ணுவாங்கன்னா லேடிஸ் ஃபேக்கல்ட்டி தப்பு பண்ண மாட்டாங்களா சார்? லீலாக்கு நடந்த மாதிரி எத்தனை பேருக்கு நடக்குன்னு தெரியாது சார். நீங்கள் தான் சார் ஆக்ஷன் எடுக்கணும். இப்படி ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா யார் சார் நம்புவாங்க? காலேஜுக்குள்ளே இருக்கிற நீங்களே நம்ப மாட்டேங்கிறீங்க போது வெளியில் போய் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க சார். நீங்கள் தான் சார் ஆக்ஷன் எடுக்கணும். சரிம்மா, நான் இப்போவே தீபிகா மேமை கூப்பிடுறேன், என்னன்னு கேட்குறேன். அவங்க ஒருவேளை இந்த மாதிரி பிஹேவியர் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இம்மிடியட்டாக அவங்கள நம்ம டிஸ்மிஸ் பண்ணிடலாம். ஸ்டூடெண்ட்ஸோட ஒழுக்கம், ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலை, அவங்களுடைய கல்வி மட்டும்தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் ஒரு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை நம்ம உடனே அனுப்புறது தான் நல்லது. நான் பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் கிளாஸ்க்கு போங்க. ஹெச்ஓடி மனோன்மணியம் அப்படி சொன்ன உடனே அதை நம்பிட்டு லீலாவும் நளினியும் அங்கேருந்து வந்துடுறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க தேடி பார்த்தோம், எந்த விதமான தகவல்களும் கிடையாது. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றுமே புரியல. ஒரு நாள் எப்படியோ தேடியுமே எதுவுமே கிடைக்காதனால எப்படி இந்த கேஸை ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறது தெரியாமல் கிளம்பிட்டு இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர் சிவம். சலுப்போட வீட்டுக்கு போய் படுத்தவர் காலையில் எந்திரிச்சு எல்லா கேஸையும் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி குழப்பமாக இருப்பாரோ அதே குழப்பத்தோடு எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. எந்திரிச்சு குளிச்சு சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படிங்கும் பொழுது அவருடைய மொபைலுக்கு கால் வருது. எடுத்து பார்க்கும் பொழுது கான்ஸ்டபிள் சுந்தரம்னு வரவே ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. ஹலோ, சொல்லுங்கண்ணே. சார், எங்கே இருக்கீங்க? வீட்டில் தான் இருக்கேன் சார். எனக்கு மல்லூர் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஃபோன் வந்துருந்துச்சு. அங்கே ஏரியாவில் ஒரு மரத்துக்கு கீழே யாரையோ எரிச்சிருக்கிறாங்க சார். அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே அந்த ஸ்டேஷனுடைய எஸ்ஐ எனக்கு கால் பண்ணார் சார். உங்களை இமிடியேட்டாக காண்டாக்ட் பண்ண சொன்னார் சார். மல்லூரா? ஆமாம் சார். மல்லூரா? ஆமாம் சார்.
அது நம்ம ஏரியாலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30-35 கிலோமீட்டர் இருக்குமே. ஆமா சார். அங்கேருந்து கால் பண்ணாரு சார். நம்ம எல்லா பக்கத்துலயும் இன்ஃபார்ம் பண்ணி வச்சதுனால, அவங்க சந்தேகம் வந்த உடனே நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க சார். சரிண்ணே. நீங்க எங்க இருக்கீங்க? சார் நான் ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். எஸ்ஐ இன்னும் 2 நிமிஷத்துல வந்துர்றேன்னாரு. நான் வேணா அவர அங்க வர சொல்லட்டுங்களா? ஆமா. அவர வர சொல்லுங்க. நான் பாத்துக்கிறேன். நான் இப்படியே ஸ்ட்ரெயிட்டா அங்க போறேன். ஆ சரிங்க சார். சொல்லிட்டு வேக வேகமா வண்டி எடுத்துட்டு அவைங்க சொன்ன லொகேஷனுக்கு போறாரு இன்ஸ்பெக்டர் சிவம். இன்ஸ்பெக்டர் சிவம் வண்டியிலேருந்து இறங்கி போகவே, ஆல்ரெடி அந்த ஏரியால இருக்கக்கூடிய எஸ்ஐ, கான்ஸ்டபிள் 2 பேரும் ஃபாரன்சிக்கும், ஜிஹெச்சுக்கும் சொல்லியிருக்கவே, கொஞ்சமா ஆட்கள் நடமாட்டத்தோட அந்த இடம் ரொம்ப பரபரப்பா இருக்குது. ஒரு இடத்துல மரத்துக்கு கீழ சாம்பல் பாதி காத்துல பறந்து, பாதி அப்படி இப்படின்னு, ஆனா ஒரு ஆளு எரிக்கப்பட்ட அடையாளத்தோட இருக்குது. மெல்ல இறங்கி போனவர் அந்த இடத்த பார்க்க, பக்கத்துல இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள பார்த்து, "எப்ப பார்த்தீங்க?" "சார், இன்னைக்கு காலையில தான் சார் பார்த்தோம்." "இன்னைக்கு காலையிலயா? எத்தனை மணி இருக்கும்?" "அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7, 7:30 இருக்கும் சார்." "என்ன விஷயமா இந்த பக்கம் வந்தீங்க?" "எங்க ஸ்டேஷன்ல ஒரு கொலை கேஸ் போயிட்டு இருக்கு சார். அந்த பையன் நகையை திருடிட்டு இல்லைன்னு போய் சொல்றான். அப்புறம் அடிச்சு உடைச்சதுல இந்த ஏரியால தான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னான் சார். ஆனா உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறான். அதனால தான் அவன்கிட்ட அடிக்கிற நேரத்துல இங்க கொஞ்சம் தேடலான்னு எஸ்ஐ தாட்டி விட்டாரு சார். அப்போ வந்தேன் சார்." பக்கத்துல இருக்கக்கூடிய எஸ்ஐ வந்து ஒரு சல்யூட்டை போட்டு, "ஆமா சார். அந்த பையன் ஒளிச்சு வச்சிருக்கக்கூடிய நகை என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்க ஒரு முயற்சியில இறங்கணும் சார். அவன் இந்த ஏரியால ஆட்கள் நடமாட்டம் இருக்காது அப்படிங்கிறதுனால இங்க கொண்டாந்து ஒளிச்சு வச்சிருக்கிறதா எங்ககிட்ட சொன்னா சார். ஆனா எங்க வச்சிருக்கான், எப்படி வச்சிருக்கான்னு ஒண்ணுமே சொல்லல சார். அதை பத்தி தேடி பார்க்கறதுக்காக கான்ஸ்டபிள் நேரமாவே நான் போக சொல்லிட்டேன். அந்த கேஸை சீக்கிரமா முடிக்கணும்னு இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு சார். அப்ப வந்து பார்க்கும்பொழுது தான் இதை பார்த்தாரு சார். பார்த்துட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாரு. உடனே நான் ஆல்ரெடி வந்த நியூஸை கேள்விப்பட்டேன். எல்லா ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால, நேற்று மீட்டிங்கில் கூட இதை பற்றி பேசுனதுனால உங்கள் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லி கான்ஸ்டபிள் கிட்ட சொன்னேன் சார்." "சரி. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எடுத்துட்டு இருக்காங்களா?" "ஆமாம் சார், எடுத்துட்டு இருக்காங்க. ஜிஹெச்லேருந்து ஆள் வந்துட்டாங்க." "சார், ஜிஹெச்லேருந்து ஆள் வந்தும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே ஃபுல்லாக எரிஞ்சு போய் ஒன்றுமே கிடைக்கல. இருந்தாலும் அங்கங்கே எரியாமல் இருக்கக்கூடிய கை, கால், இதனால ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்குமோன்னு சொல்லி தான் சார் எதுக்கும் இருக்கட்டும்னு ஜிஹெச்சுக்கு ஃபோன் பண்ணேன்." "கரெக்ட். வெரி குட். அப்படிதான் பண்ணணும். சின்னதா ஒரு பார்ட் கிடைச்சா கூட நாம் அதை ஜிஹெச் கொண்டு போகிறது தான் சரியான ப்ரொசீஜர்." "சரி. இப்போ ஃபாரன்சிக் என்ன பண்றாங்க?" சொல்லிட்டு அவர் டக்குன்னு எட்டி பார்க்க, சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் ஏதோ ஒரு ப்ரஷ் மாதிரி வச்சு ஒருத்தர் சின்னதா ஒரு இடுக்கி மாதிரி ஒன்றை வச்சு எடுத்துட்டு இருக்கிறாரு. இன்னொருத்தர் அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி மேல ஏதோ ஒரு பவுடரை போட்டு, அதுக்கப்புறமா ஒரு செல்லோ டேப் மாதிரி ஒன்றை ஒட்டி எடுத்து ஒரு கவருக்குள்ள போட்டுட்டு இருக்காரு. இன்னொருத்தர் அந்த டெட் பாடி எரிஞ்சு போனதுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு முடி, நகம், அப்படி இப்படின்னு என்னென்னத்தையும் எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க. 3 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கவே பக்கத்துல போன சிவம், "சார்." "எந்திரிச்சின்னவரு." "சார் சொல்லுங்க சார். ஏதாவது க்ளூ ஏதாவது கிடைச்சிச்சா?" "சார், எரிச்சிருக்காங்க சார். சாதாரணமாக கொலை பண்ணிட்டு போனோம்னா ஏதாவது அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினச்சி பணத்தை எரிச்சிருக்காங்க சார். பார்க்கறதுக்கு எப்படியும் மர்டர் நடந்து எரிச்சு கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். மீதி எல்லாத்தையும் நாங்கள் டெஸ்ட் லேப் கொண்டு வந்து தான் கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லை சார், அந்த எலும்பு கூட்டை சுற்றி கயிறு ஒன்று கிடக்கிறத பார்த்தா குறவழி நல்லா இறுக்கி பிடிச்சு ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு நல்லா தெரியுது சார். ரிப்போர்ட் எது கிடைக்கும்னாலும் லேபு கொண்டு போய் தான் சார் செக் பண்ண முடியும். நீங்கள் இந்த பாடி எடுத்துகிட்டு போய் ஜிஹெச்சில் கொடுக்குறதும் எந்த வகையில் நியாயம் எனக்கு தெரில சார்." "இல்லை சார். இதை நாங்கள் கொடுத்தா ஆகணும். ஏன்னா கை கால்லாம் கொஞ்சம் எரியாமல் இருக்குது. நாங்கள் இங்கே கொடுக்கறது சரியான ப்ரொசீஜர் தான். நீங்கள் மட்டும் இதை செக் பண்ணி இந்த ஃபாரன்சிக்கில் என்ன ரிப்போர்ட் வருதுன்னு இமீடியட்டாக சொல்ல முடியுமா? ஏன்னா இந்த கேஸில் எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்குறோம். இது எங்களுக்கு சம்மந்தப்பட்டதா இல்லை வேறு ஸ்டேஷனோட தான் சேர்ந்தாங்கிறது உங்கள் ரிப்போர்ட் பிரகாரம் தான் இருக்குது." "சரி சார்." சொல்லிட்டு அவங்க மறுபடியும் தேட ஆரம்பிக்க, அங்கேருந்து நடந்து வந்த சிவம் பக்கத்தில் வந்து கான்ஸ்டபிள் ஃபோனை பண்ணுறாரு. ஃபோன் பண்ண அடுத்த நிமிஷம் கான்ஸ்டபிள் ஃபோனை எடுக்கவே, "சுந்தரமண்ணா." "சொல்லுங்கள் சார்." "எஸ்ஐ வந்துட்டாரா?" "சார், வந்துட்டு கிளம்பிட்டாரு சார்." "சரிண்ணே. அன்றைக்கி ஸ்டேஷனுக்கு 2 பொண்ணுங்க வந்தாங்கல்ல?" "ஆமாம் சார். வாணி அண்ட் பிரியா. அந்த பொண்ணு நளினியோட ஃப்ரெண்டு." "ஆமாம் சார். அவங்க 2 பேத்தையும் நான் சொல்கிற இடத்துக்கு எஸ்ஐ கூட்டு வர சொல்லுங்கள்." "சார், ஆனால் எஸ்ஐ கிளம்பிட்டார் சார்." "கிளம்பி எப்படி ஒரு 5-10 நிமிஷம் தானே ஆகும்." "ஆமாம் சார். அப்படியே காலேஜில் போய் ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு அந்த பொண்ணுங்களை கூப்பிட்டு வர சொல்லுங்கள். அந்த பொண்ணுங்க வந்ததுக்கப்புறம் பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு காலேஜ்லேயும் ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம அந்த இடத்துக்கு வர சொல்லுங்கள். அந்த பொண்ணுக்கு தான் அடையாளம் காட்டணும்."
சார் அவங்க வீட்ல அண்ணன், அம்மா இல்ல அந்த பொண்ணுங்கள வர சொல்லுங்க. அப்புறமா அவங்க அம்மாக்கு, அண்ணாக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா, இது கொஞ்சம் சீரியஸான விஷயம். அவிங்க அம்மா வயசானவங்களா இருக்காங்க. அண்ணனும் ரொம்ப படபடப்புல இருக்காரு. அதனால நாம அப்புறமா இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த பொண்ணுங்கள வர சொல்லுங்க எஸ்ஐ கூட. டக்குன்னு எஸ்ஐக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சரி சார். சொல்லிட்டு அவர் ஃபோன் வைக்கவே, கான்ஸ்டபிள் சுந்தரம் ஃபோன வச்சுட்டு எஸ்ஐ பிரபுவுக்கு கால் பண்றாரு. லைப்ரரியில இருந்து வேக வேகமா வெளியில வரா நளினி. நளினி வேகமா வெளியில வரும்போது, ஆப்போசிட்ல வரக்கூடிய யாரோ மேல டக்குன்னு மோதி, கையில இருக்கக்கூடிய புக் 2 கீழ விழுந்ததும், சாரி சாரின்னு சொல்லிட்டு புக்க கலெக்ட் பண்ணிட்டு எந்திரிக்கிறா. ஆப்போசிட்ல ஆரஞ்சு கலர் சேலை கட்டிட்டு, போனிடெயில் போட்டுட்டு, பார்க்கறக்கு கண்ணாடியோட லட்சணமா இருக்கக்கூடிய தீபிகா நின்னுட்டு இருக்கிறா. தீபிகா பார்த்த உடனே நளினியோட முகமே மாற ஆரம்பிச்சிருச்சு. ஆசிரியர் தொழில் பார்த்த உடனே விஷ் பண்ணணும்னு தோணாம கோவம் வர்றதுக்கு காரணம் அவங்களோட நடவடிக்கை தான். என்னதான் இருந்தாலும் ஆசிரியர் தொழிலுக்கு ஒரு அவதூறு தானே. என்னடி பெரிய ஹீரோயிசம் காட்டுறியா இல்ல ஹீரோயின் நினைப்பா? நிறைய சினிமா பார்ப்பையோ? தீபிகா இந்த கேள்வி கேட்ட உடனே நளினிக்கு இன்னும் கோவம் வந்து, ஏன் மேம், நாங்களா ஹீரோயிசம் பண்ணக்கூடாதா? தப்பா? தட்டி கேட்கறதா ஹீரோயிசம் அப்படின்னா நானும் ஹீரோயினாவே இருந்துட்டு போயிடுறேன். வாய் ரொம்ப ஓவரா போகுது. இன்டர்னல் மார்க் என் கையில் இருக்கு தெரியுமா? நான் உனக்கு ஒரு சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்றேன், ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் கூட பரவாயில்ல. உன்னோட ப்ராஜெக்ட் கைடு எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. நீ காலி, ஞாபகம் வச்சுக்கோ. என்ன மேம், பிளாக்மெயில் பண்றீங்களா? அப்போ நீங்க தப்பு பண்றீங்கன்னு ஒத்துக்கிறீங்களா மேம்? டக்குன்னு அவ அப்படி கேட்ட உடனே மூஞ்சியெல்லாம் மாற ஆரம்பிச்சிருது. ஒரு ஃபேக்கல்ட்டிட்ட எப்படி பேசணும்னு அறிவில்ல மேம். நீங்க ஃபேக்கல்ட்டியா? படிக்கிற பொண்ணுக்கு நல்லது பண்ணாம தப்பான வழியில கூட்டிட்டு போற நீங்க எப்படி ஃபேக்கல்ட்டியாவோ ஒரு டீச்சராவோ இருக்க முடியும்? நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல. நான் இந்த விஷயத்த ரொம்ப ஸ்ட்ரிக்டா கொண்டு போக போறேன். ஹெச்ஓடி கேட்கலனாலும் பரவாயில்ல. இதை பிரின்சிபல் வரைக்காவது நான் கொண்டு போவேன். ஓ, அவ்வளோ தைரியம் இருக்கா உனக்கு? ஆமா மேம். ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போகுதுங்கும் பொழுது ஆஸ் அ ஃப்ரெண்டாக நான் அதை பார்த்துட்டு இருக்க முடியாது. என்னாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் மேம். இங்கே பாரு நளினி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த விஷயத்த நீ இதோட விட்டுரு. நானும் அவளை இனிமேல் டார்ச்சர் பண்ண போறது கிடையாது. அதனால நீ இந்த விஷயத்துல இருந்து விலகிக்கோ. அவளை நான் இனிமேல் கண்டுக்கவே மாட்டேன். நீ பாட்டுக்கு முடிச்சுட்டு போ. முடிக்கிற சமயத்துல எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற? மேம், இன்னைக்கு நான் முடிச்சுட்டு போயிடலாம். ஆனா நீங்க இதே காலேஜ்ல இதே டிபார்ட்மெண்ட்ல வேற ஒரு லீலாவை டார்ச்சர் பண்ண மாட்டேங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது? அதை பத்தி உனக்கு என்ன நளினி? மேம், பொதுநலமா இருக்கிறவங்க அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலைங்கிற கேள்விக்கு பதில் சொன்னாங்கன்னா நாம எங்க போக முடியும்? நளினி வேண்டாம். மேம், சாரி மேம். நான் ஹெச்ஓட்ட பேசிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் எடுக்கிறாரோ எடுக்கட்டும். இல்லைன்னா இதை எப்படி கொண்டு போகணுமோ கொண்டு போக. மீடியாங்கிறது கெட்டதுக்கும் இருக்கு, நல்லதுக்கும் இருக்கு. சொல்லிட்டு நளினி டக்குன்னு போகவே அவ கையை பிடிச்சு இழுக்கிறா தீபிகா. இழுத்ததுல அப்படியே முன்னாடி வந்து நிக்க, செவர் இருக்கிறதுனால கீழே விழுகாம அப்படியே தட்டு தட்டு மாதிரி நிக்கிறா நளினி. என்ன மேம்? வேண்டாம் தீபிகா, நீ தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கிற. மேம், இதுக்கு மேல என்ன டார்ச்சர் பண்ணீங்க, நான் எங்க போகணுமோ அங்க போயிடுவேன். சொல்லிட்டு அவங்க கையை தட்டி விட்டுட்டு அங்கிருந்து போறா. அவ கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா, நளினி வேண்டாம், அதை கேட்காம அவ பாட்டுக்கு போக, உன்னை விட மாட்டேன் நளினி, உன்னை விடவே மாட்டேன். நீ என்ன பண்ணிடுறேன்னு நானும் பார்த்துட்றேன். என்னை சாதாரணமா நினைச்சுக்கிட்டே இல்லை, இவ்வளோ தூரம் நான் பேசியும் நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறே இல்லை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நளினி போகிறதையே ரொம்ப ஆக்ரோஷமா பார்த்துட்டு இருக்கிறா தீபிகா. தீபியோட நெஞ்சிலையும் கண்ணுலையும் அப்படி ஒரு வெஞ்சன்ஸ் நல்லாவே தெரியுது. தன்னோட பல் நெருவ, கைகள் இறுக, அவ நளினிய பார்த்துக்கிட்டு இருக்க. அவளோட உதடுகள் மட்டும் உச்சரிக்கிற வார்த்தை, உன்னை சும்மா விட மாட்டேன் நளினி, உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு ஆக்ரோஷத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஒருவேளை நளினிய தீபிகா ஏதாவது பண்ணிருக்கலாமோ? அந்த தெருவுல ஜீப் பக்கமா நின்றுட்டு இருக்காரு இன்ஸ்பெக்டர் சிவம். அந்த தெருவில் கொஞ்ச நேரமா எல்லா பக்கத்துலையும் விசாரிச்சுட்டு கான்ஸ்டபிள் சுந்தரம் ஒரு பேப்பரோட பக்கத்துல வந்து நிக்கிறாரு. என்னாச்சுன்னு விசாரிச்சிட்டிங்களா? இன்ஸ்பெக்டர் சிவம் கான்ஸ்டபிள் சுந்தரத்தை பார்த்து கேட்க, ஃபுல்லா விசாரிச்சிட்டேங்க தம்பி. அந்த குடும்பத்தை பத்தி அப்படி ஒன்றும் தப்பா வரல. அந்த பொண்ணு, அவங்க அண்ணன், அம்மா அப்பா, அப்பாவும் அவங்க அண்ணனுமே பக்கத்துல இருக்கக்கூடிய தெருவில் மொபைல் ஷாப் வச்சிருக்காங்க. இங்கிருந்து கொஞ்சம் தூரம். அது அவங்க அப்பா வச்சதுதான். அந்த அம்மா இங்கிருந்து கொஞ்ச தூரம் தள்ளி இருக்கக்கூடிய மில்லுல நூல் போட போறாங்க. 3 பேர் சேர்ந்து அந்த பிள்ளை படிக்க வைக்கிறாங்க. நல்லா படிக்கிற பிள்ளை, எந்த விதமான தப்பு தண்டாக்கு இது நாள் வரைக்கும் போனது கிடையாது. அப்புறம் அந்த பையனை பத்தியுமே எதுவும் சொல்லல. அவரு இறக்குறதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தாராமா. பெருசா உடம்பு சரியில்லாம போனோம் இல்லை ஆக்சிடென்ட்டும் கிடையாது. வீட்டில் வந்து வலிக்கு கீழே விழுந்தவர் மண்டல அடிபட்டு இறந்துட்டார் தம்பி. குடும்பத்தை பத்தி எந்த விதமான நெகட்டிவும் இல்லை, பிள்ளைகளை பத்தி எதுவும் இல்லை. ஆனா ஏன் என்னன்னு தான் தெரியல. யோசிச்ச சிவம் மறுபடியும்
சுந்தரத்தை பார்த்து, சரிண்ணே, எஸ்ஐ பிரபு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கும் ஃபாரன்சிக்கு போனார். அவர் கால் பண்ணி என்னன்னு கேளுங்க. அப்புறம் அந்த பொண்ணு பின்னாடி போன பையனை பற்றி அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்களே, அந்த பையனோட பேர் வெங்கட். அந்த பையனை பற்றி விசாரிங்க. காலேஜுக்கு போய் விசாரிக்கிறத விட அவனை தனியாக விசாரிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா காலேஜ் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை கொஞ்சம் பெருசாக போயிடும். ஸ்டூடெண்ட் மத்தியில் அப்படியே பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னா அது தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்கும். அதனால் அவனை தனியாக கொஞ்சம் விசாரிங்க. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன்னு. சொல்லுங்கள் தம்பி. யாரையும் நீங்கள் சாதாரணமாக விட வேண்டாம். இவங்களை பற்றி எந்த நெகட்டிவுமே இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம சாதாரணமாக விட்டோம்னா நாளைக்கு அவங்களே பெரிய குற்றவாளியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாரையும் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க தம்பி, பார்த்துக்குறோம். நான் காலேஜ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சிவம் கிளம்ப சுந்தரம் மறுபடியும் வண்டி எடுத்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெகுலராக கிளாஸ்க்கு வந்துட்டுருக்குறாங்க எல்லாரும். லீலாவோட பிரச்சனை என்னைக்கு மனோன்மணியம் அதாவது ஹெச்ஓடிக்கு தெரிஞ்சிச்சோ அதுலேருந்து ஒரு வாரம் கிளம்பிச்சு லீலா காலேஜுக்கு லீவ் போட்டா. ஃபஸ்ட்டில் லீவ் போடும் பொழுது லீலா எங்கன்னு சொல்லி கிளாஸ் முழுக்க தேடினாங்க. ஆனால் அவளுக்கு பதில் கிடைக்கவே இல்லை. அடுத்த நாள் அதே மாதிரி லீலா வராதனால நளினி எல்லார்கிட்டையும் கேட்டு பார்க்க எல்லாருடைய பதிலும் தெரிலடி அப்படிங்கிறது தான். அவளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான வாணி பிரியா கூட என்னடி அப்படின்னு கேட்க அரசல் புரசலா விஷயங்கள் எல்லாத்தையும் அவள் சொல்லி வச்சா. ஏண்டி தேவையில்லாத வேலை அப்படிங்கிற வார்த்தை கூட அவங்ககிட்ட இருந்து வந்துச்சு. 3வது நாள் இதே மாதிரி லீலா வராதனால அவள் மனசு கேட்காம மறுபடியும் அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்க அப்போ அவளுக்கு கிடைச்ச பதில் லீலா காலேஜ் விட்டு போயிட்டாலாமா. ஷாக் ஆனவ, என்ன சொல்ற, காலேஜ் விட்டு போயிட்டாளா, எப்படி, என்னவா இருக்கும்? அதெல்லாம் என்னன்னு தெரிலடி, ஆனால் அவள் காலேஜ் விட்டு தான் போயிட்டாலாமா. நம்ம இதை பற்றி எதுவும் பேசக்கூடாதுன்னு அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டோம். என்னமாம்மா, என்ன விஷயமாம்மா? தெரியாத மாதிரி நளினி கேட்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அது என்னமோ தீபிகா மேடத்துக்கும் நம்ம லீலாவுக்கும் லைட்டாக கிளாஷ் ஆச்சான், அதனால போயிட்டாலாமா அப்படின்னு கிடைச்ச எல்லா தகவல்களையும் ஒன்று சேர்த்த அதனோட ரிசல்ட் அப்படிதான் இருந்துச்சு. கோவப்பட்ட நளினி உடனே வேகமாக எழுந்திரிச்சு தீபிகாவோட கேபினுக்கு போகிறா. தீபிகா அங்கே கேபினில் உட்காந்து ஃப்ரூட்ஸை ஒரு பவுலில் போட்டு சாப்பிட்டுக்கிட்டே லேப்டாப்பில் என்னமோ பார்த்துக்கிட்டு இருக்கிறா. கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருந்த தீபிகாவை பார்க்கும் பொழுது நளினிக்கு அப்படி ஒரு கோவம் வந்துச்சு. எக்ஸ்கியூஸ் மீ மேம் கேட்டுட்டு நளினி வந்து நிற்கிறத பார்த்துட்டும் தீபிகா எதுவுமே சொல்லாமல் நிற்க, மேம் உள்ளே வரலாமா? மறுபடியும் எதுவுமே சொல்லாமல் நிற்க இவளே உள்ளே போகிறா. உள்ளே போய், மேம் எதுக்காக லீலாவை காலேஜ் விட்டு போக விட்டீங்க? என்னம்மா சொல்கிற? காலேஜ் விட்டு நான் போக விட்டனா? எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாதே. மேடம் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. முடிக்க போகிற நேரத்தில் அவளை வேறு பக்கம் போக சொன்னால் என்ன பண்ண முடியும்? லீலாவோட ஃபேமிலி எப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும். அவள் ஃபீஸ் கட்டுறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டுருக்கான்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதனால அவளை போயிட்டா. ஃபீஸ் கட்ட முடியலேன்னு ப்ராஜெக்ட்க்கு எவ்வளோ செலவாகுதுன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. நான் ப்ராஜெக்ட் சொன்னால் நான் சொன்ன ஜோனரில் தான் பண்ணணும். எனக்கு ஒத்து வர மாதிரி அந்த அமௌண்ட் போடுற மாதிரி இருந்தால் தான் பண்ணணும். அவனால் முடியாது போல். நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன். ப்ராஜெக்ட் பண்ணலைன்னா அவனால் இந்த செம்மை தாண்ட முடியாது, இந்த கோர்ஸை முடிக்க முடியாது. இந்த டிகிரி அவள் கைக்கு வரணும் அப்படின்னா அவள் அதை பண்ணி தானே ஆகணும். அவள் முடியல, வாங்கிட்டு போயிட்டா. அதுக்கு என்ன பண்ண முடியும்? மேம் நீங்கள் தேவையில்லாமல் ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்கு எடுத்திருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ஃபீஸ் கட்ட முடியாதவங்க தான். இருந்தாலும் அவன் நல்லா படிக்கிற பொண்ணு. அவங்க அப்பா 3 வருஷம் ஃபீஸ் கட்டினவர். இதுக்கப்புறம் கட்டாமல் போயிடுவாரா என்ன? நீங்கள் பெரிய தப்பு பண்ணுறீங்க மேம். டக்குன்னு கோவப்பட்ட தீபிகா எந்திரிச்சு, நீ ஸ்டூடெண்ட், நான் ஒரு ப்ரொஃபஸர். என் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அதை பண்ணுறீங்கன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணுற தகுதி உனக்கு கிடையாது. நீ என்னவா இருந்தாலும் போய் ஹெச்ஓடி பேசிக்கோ, சரியா? சொன்ன தீபிகாவை கண்ணில் அப்படி தீய மாதிரி பார்த்துட்டு வேகமாக ஹெச்ஓடி கேபினுக்கு போகிறா. ஹெச்ஓடி இல்லைன்னு தெரியவே வெளியில் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அவர் வந்ததுக்கப்புறமா பியூன் கிட்ட கேட்டு, ஆனால் இந்த டைமு போன வாட்டி மாதிரி ஹெச்ஓடி சீக்கிரமாக வர சொல்லலை. ஒரு 10 நிமிஷம் நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இவ எவ்வளோ வாட்டி கேட்டதுக்கப்புறமா கூப்பிடுறாரு. உள்ளே போனவன், சார் உங்ககிட்ட அன்னைக்கு லீலாவை பற்றி. ஆமாம்மா பேசுனீங்க, இப்போ என்ன? சார் அவள் இப்போது டிசி வாங்கிட்டு போயிட்டான்னு கேள்விப்பட்டோம் சார். ஆமாம்மா, ஃபீஸ் கட்ட முடியலையா, ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ண முடியாது, நிறையா ஃபேமிலி இஷ்யூஸ்ன்னு சொன்னாங்க, அதனால் டிசி வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க சார். ஆனால் அவள் போனதுக்கான காரணம் என்னன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியுதில்ல சார். இங்கே பாருமா, இங்கே இருக்கிற எல்லாருடைய மேலேயுமே எனக்கு அக்கறை இருக்குது.
எல்லாரும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதே மாதிரி ஃபேக்கல்ட்டி மேலே தப்பு இருக்குது அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறத வச்சு எங்களால் நம்ப முடியாது. நாங்கள் என்கொயரி பண்ணினோம். பட் தீபிகா மேம் மேலே அந்த மாதிரி எந்த தப்புமே கிடையல அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் எப்படி ஸ்டெப் எடுக்க முடியும்? சார் அதுக்கு சாட்சி லீலா இருக்கா சார். இங்கே பாருமா, ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபேக்கல்ட்டி, நல்லது சொல்லி கொடுக்குற ஒரு ஃபேக்கல்ட்டி. இல்லை இந்த பொண்ணு லீலா பசங்களோட ஏதாவது தப்பு பண்ணியிருந்திருக்கோம், அதை பார்த்து இந்த மேம் கண்டிச்சிருப்பாங்க. அதனால அந்த மேம் மேலே பொய் சொல்கிறக்காக கூட அவள் சொல்லல. ஸ்டூடெண்ட்ஸோட பேச்சு கேட்டு ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியாக நாங்கள் தண்டிக்கிறதா இருந்துச்சுன்னா, அவங்கள வெளியே அனுப்புகிற மாதிரி இருந்துச்சுன்னா நானே இங்கே உட்காந்துருக்க முடியாது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அவனோட ஜாலிக்காக என்ன வேணாலும் சொல்லுவாள். அதனால் இதை பற்றி எதுவும் பேச வேண்டாம், நீ கிளாஸ்க்கு போ. சார் ஆனால் அவங்க இங்கே பாருமா, ஒரே ஒரு லைன் சொல்கிறேன், சாட்சி இருக்கா, எவிடன்ஸ் வச்சுருக்கியா? அப்படி இருந்தா கொண்டு வா. இம்மிடியட்டாக அந்த எவிடன்ஸ் ப்ரூஃப் ஆச்சு அப்படின்னா நான் அந்த அம்மாவை சஸ்பெண்ட் இல்லை, டிஸ்மிஸ் பண்ணி போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன். தேவையில்லாமல் வந்து ஒரு ஃபேக்கல்ட்டி பற்றி கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்காத, முதல்ல கிளம்பு. மனோன்மணியம் ஹெச்ஓடி அப்படி சொன்ன உடனே அவளுக்கு அழுகழுகியாக வந்துச்சு. ஆனாலும் காமிச்சிக்காம அங்கிருந்து வெளியில் வரா. வெராண்டால நடந்து போனவளுக்கு மனசெல்லாம் ஒரே படபடப்பு. எவிடன்ஸ் எங்கே இருக்கு சாட்சி? இருந்த ஒரே ஒருத்தி லீலா தான். அவளை பிடிச்சி இவங்க வெளியே அனுப்பிட்டாங்க. அவளா போயிருந்திருக்க மாட்டா. ஆனால் லீலா கிட்ட அப்படி அந்த மேம் பேசுனதுக்கு என்னதான் எவிடன்ஸ் நம்ம ரெடி பண்ண முடியும்னு ஒரே குழப்பத்தில் அந்த வெராண்டால போயிட்டுருக்கிறா நளினி. இன்ஸ்பெக்டர் சிவத்துக்கு ஆப்போசிட்டில் ப்ரொஃபஸர் தீபிகா உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தீபிகாவோட கையெல்லாம் நடுங்க, மூஞ்சியெல்லாம் வேர்த்து கொட்ட, கை சேலையை போட்டு பிசைஞ்சிட்டு இருக்க, ஒரு மாதிரி படபடப்பில் உட்காந்துட்டு இருக்கு. தீபிகாவை பார்த்து இன்ஸ்பெக்டர் சிவம் எதுவும் பேசாமல் 2 நிமிஷம் அப்படியே உட்காந்துருக்கிறாரு. சார் சொல்லுங்கள் சார், என்னை நீங்கள் எதுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணணும்? இந்த காலேஜில் யாரையும் எதுவும் கேட்காம என்ன நீங்கள் பர்சனலாக கேட்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். மேம், உங்களை மட்டும் நான் கேட்க கிடையாது, உங்கள் ஹெச்ஓடி மனோன்மணியம் அண்டு நளினியோடைய கைடு, அவங்க கிளாஸ் டீச்சர், அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லோரையும் நான் பர்சனலாக மீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களை மட்டும் ஸ்பெஷலாக கூப்பிட்டு நான் ஒன்றும் இன்வெஸ்டிகேட் பண்ண கிடையாது. இல்லை சார், அவங்களெல்லாம் நீங்கள் நேத்திக்கே பார்த்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் என்னை மட்டும் ஏன் இன்றைக்கி நீங்கள் ஸ்பெஷலாக கூப்பிட்ருக்கீங்க? நான் உங்களை ஸ்பெஷலாக கூப்பிடவே இல்லையே. நேத்திக்கே உங்களை நான் கூப்பிட்டேன், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரலன்னு நினைக்கிறேன். எஸ் சார், எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. அண்டு நானும் நேற்று ஃபுல்லாக ரிசர்ச் ஒர்க்கில் இருந்ததுனால என்னால் வரவும் முடியல. ஓகே மேடம், சரி சொல்லுங்கள். தீபிகா எப்பேற்பட்ட பொண்ணு நளினி? நளினி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நளினி உங்கள் கூட எந்த அளவுக்கு க்ளோஸ்? சார் க்ளோஸ்லாம் எதுவும் கிடையாது. எல்லா ஸ்டூடெண்ட் போல் அவ்வளோ ஒரு ஸ்டூடெண்ட் தான். மேம், இந்த காலேஜில் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது? மோர் தென் 15 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட் ஒவ்வொன்றுலேயுமே ஓகே, எல்லா டிபார்ட்மெண்ட் வேண்டாம், உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சார் இயருக்கு ஒரு 180 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 3 செக்ஷன் இருக்குது. அப்படின்னு பார்த்தா கூட ஒரு 1300லேருந்து 1400 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஓகே ஓகே மேடம், இயருக்கு 3 செக்ஷன் இல்லையா? ஃபேக்கல்ட்டி எவ்வளோ பேர் இருப்பீங்க? 55க்கு பக்கமாக இருப்போம் சார். ஓ, அப்போது இந்த காலேஜில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட், சாரி மேடம், எகெயின் சாரி, இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நோ சார், அப்படிலாம் கிடையாது. எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நாங்கள் யாருக்கு போகிறோமோ அவங்கள தானே தெரிஞ்சுக்க முடியும். சரி மேடம், நீங்கள் நளினியுடைய கிளாஸ்க்கு போகிறீங்களா? சார் லாஸ்ட் செமஸ்ட்ரு ஒரு லேபுக்கு போனேன் சார், அதுக்கப்புறம் நான் போகலை. ப்ராஜெக்ட் கைடாக நளினிக்கு இருந்தீங்களா? நோ சார், நான் இல்லை, என்னோடய கோ ஃபேக்கல்ட்டி கொஞ்சம் அவங்க க்ளோஸு, அவங்க தான் சார் நளினிக்கு ப்ராஜெக்ட் கைடாக இருந்தாங்க. ஸோ நளினி கூட ஒரு செமஸ்டரில் நீங்கள் அந்தளவுக்கு க்ளோஸ் இல்லை இல்லையா? இப்போ வரைக்கும் அவங்க கூட க்ளோஸாக இருக்கிற மாதிரி எந்த சூழ்நிலையும் அமையல, அதானே சொல்ல வரீங்க? ஆமாம் சார், அப்படியெல்லாம் எந்த சூழ்நிலையும் அமைய வரல. தென் அப்படி இருக்கும் பொழுது என்ன காரணத்துக்காக தீபிகா உங்களை நளினி அடிக்கடி பார்க்க வந்துட்டு இருந்தாங்க? சார் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை சார், என்ன அவள் அடிக்கடி பார்க்க வந்ததே கிடையாது. இல்லை இல்லை, நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா நாங்கள் இன்வெஸ்டிகேட் ஃபுல்லாக பண்ணி அண்டு முக்கியமான சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்த்துருக்கோம். உங்கள் கேபின்குள்ளேயெல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடையாது, ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்குது. உங்கள் கேபினில் இருக்கக்கூடிய மொத்தமான ஃபேக்கல்ட்டி 5 பேர். அந்த 5 பேரில் யாரோ ஒருத்தர் தான் பார்க்க வந்திருக்கணும்னு கன்ஃபார்ம் தெரியும். மீதி யாருக்கும் நம்ம நளினியை தெரியல. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி உங்கள் ஹெச்ஓடி வரைக்கும் டீட்டெயில் வாங்கிட்டோம்.
அவங்க யாரும் நளினி சம்மந்தமே இல்ல. அப்படி பார்க்கும் பொழுது நளினிக்கு ஓரளவுக்கு க்ளோஸா, ஓரளவுக்கு அவ கூட பேசி இருக்கிறது நீங்க தானே எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுச்சு. அந்த வெராண்டால கூட ஒரு 4, 5 வாட்டி நளினி உங்க கூட பேசி நான் பார்த்துருக்கேன். சாரி, சாரி மேடம். சிசிடிவில நான் பார்த்தேன். என்ன காரணம்? எத பத்தி பேசுவா? டக்குன்னு கர்ச்சீஃபை எடுத்து மூஞ்சி தொடச்சிட்டு, சரி இப்படி நாம டென்ஷனா இருந்தோம்னா மாட்டிக்குவோம். அதனால கொஞ்சம் போல்டா இருக்கிற மாரி இருப்போம்ன்னு சொல்லிட்டு நிமிர்ந்து உட்காந்து, சார் அத கேட்குறீங்களா? நளினி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்ததுல டவுட்டு. அதனால என்ன வந்து மீட் பண்ணுவா. மேடம் ஆனா நளினிக்கு ஒரு ப்ராஜெக்ட் கைடு இருப்பாங்கல்ல? இருக்காங்க சார். பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. அத கேட்கறக்காக வந்தா. அப்படியா? நீங்க யார கைட் பண்ணீங்க? டக்குன்னு அந்த கேள்வி கேட்ட உடனே தீபிகாவோட முகமே மாற ஆரம்பிச்சிருச்சு. சார் நாங்க கைட் பண்ணது லீலான்னு ஒரு பொண்ணுக்கு. லீலாவா? லீலானா? ஆ, நளினியோட கிளாஸா? ஆ, ஆமா சார். அதே கிளாஸ் தான். சரி. அந்த பொண்ணு இப்ப காலேஜ்ல இருக்காங்களா? இல்ல சார். அவங்களால பணம் கட்ட முடியல. ப்ராஜெக்ட் பண்ற அளவுக்கு அவங்ககிட்ட காசு கிடையாது. அதனால அவங்க டிசி வாங்கிட்டு போயிட்டாங்க. மேம், அப்படி ஒரு ரீசன் இருக்கா என்ன? ஒண்ணா ஃபேக்கல்டி நீங்க ஹெல்ப் பண்ணியிருக்கணும். இல்ல மேனேஜ்மெண்ட்ல ஹெல்ப் பண்ணியிருக்கணும். முடிக்க போற நேரத்துல ஒரு பொண்ண சாதாரண ப்ராஜெக்ட்காகவும் ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லி வெளிய அனுப்புறது, ஏதோ முட்டாள்தனமா தெரியல. சார் நாங்க எந்த வெளியிலயும் அனுப்பல சார். அந்த பொண்ணு தான் சார் அவங்களே டிசி வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 2, 3 கேள்வி கேட்டு முடிச்சுட்டு எந்திரிக்கிறாரு இன்ஸ்பெக்டர் சிவம். கடைசியா திரும்பி, ஒருவேளை லீலாவுக்கு ப்ராஜெக்ட் முடிக்கிற அளவுக்கு பணம் கிடைச்சு அவங்க எப்படியாவது மேனேஜ்மெண்ட்ல எகைன் ஜாயின் பண்ணா நீங்க அவங்கள கைட் பண்ணுவீங்களா மேடம்? சிவம் கேட்ட கேள்வியில ஆடி போய் உட்காந்துருக்குறாங்க தீபிகா. தீபிகாவோட உடலெல்லாம் நடுங்க. அப்படியே சிவத்தை பார்த்துட்டு இருக்க. சிவம் மறுபடியும், என்ன மேடம், ஒருவேளை லீலா மறுபடியும் வந்தாங்கன்னா நீங்க அவங்களுக்கு கைடா இருந்து அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்கள இந்த ப்ராஜெக்டை முடிக்க வைப்பீங்களா? ஏன்னா பிள்ளைகளோட படிப்பு ரொம்ப முக்கியம்ல. ஷூர் சார், ஷூர். நிச்சயமா சார். எங்களோட வேலை அதானே. ஆசிரியர் தொழில்ங்கிறது ஸ்டூடெண்ட்ஸை பெரிய ஆளாக்குறது தானே. எப்போ வந்தாலும் நான் அவளை முடிக்க வச்சிருவேன் சார். எனக்கு எந்த கவலையும் இல்லை. சொன்ன தீபிகாவை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாரு இன்ஸ்பெக்டர் சிவம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரியா வண்டி ஓட்டிட்டு போக பின்னாடி உட்கார்ந்துருக்கிறா நளினி. நளினியும் பிரியாவும் பேசிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. பிரியா நளினியை பார்த்து, ஏண்டி அந்த வெங்கட் இப்படி அலைய விடுற? ஏய், அலைய விடுவோண்டி. கொஞ்ச நாள் அலைஞ்சதுக்கு அப்புறம் ஓகே சொல்லிடலாம். ஆமாண்டி, நல்லா தான் அலைய விடுறேன். அது சரி, அவங்க வீட்ல எல்லாம் எப்படியாவது அவன் பர்மிஷன் வாங்கிடுவான். நீ உன் வீட்ல என்ன பண்ணுவ? எங்க அப்பா அம்மாலாம் பிரச்சனையே கிடையாதுடி. எனக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. என் அண்ணன் தானே, அவனை சமாளிச்சுக்கலாம். சரி, நீ வேகமா போ. எங்க அம்மா பட்டறையிலேருந்து வந்துருவாங்க. வரதுக்குள்ள போய் ஏதாவது செஞ்சு வைக்கணும். நல்ல குடும்பம்டி. அம்மா அப்பா கஷ்டத்தை புரிஞ்ச பிள்ளைங்க, பிள்ளைகளோட ஆசை நிறைவேற்ற அம்மா அப்பா. போவோம். சொல்லிட்டு வேகமா போக ஒரு பஸ் ஸ்டாப்ல நளினியோட அண்ணன் கேஷவ் நின்று யார்கிட்டயும் பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. டக்குன்னு பிரியாவோட கண்ணில் பட வண்டி நிறுத்தினவ, என்னாச்சுடி? இந்த மாதிரி வார்த்தையை நளினி கேட்ட உடனே பிரியா திரும்பி, அங்க பாருடி, உங்க அண்ணன் நின்றுட்டு இருக்கிறாரு. நின்றுட்டு போறான்டி. அவன் எங்காவது வந்திருந்திருப்பான். ஏண்டி, உங்க கடைக்கும் இந்த ஏரியாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது உங்க அண்ணன் எப்படி இங்க வந்து நின்றுட்டு இருக்கிறான்? அது ஏதோ ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கிறான். கடையை அப்பா பார்த்துக்கு வரடி பிரியா, அதனாலக்கு இது வந்திருப்பான். ஏய், பொண்ணு கூட பேசிட்டு இருக்கிறாருடி அப்படிங்கிற, வா யாருன்னு போய் பார்க்கலாம். நான் வரலப்பா. உங்க அண்ணன் என்னை பார்த்தாலே மண்டையில கொட்டுவாரு. ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து உங்க அண்ணனுக்கு அதான் வேலை. நீ வேணும்னா போ, நான் எங்கேயே நிக்கிறேன். சொன்னதுக்கு அப்புறமா நளினி மட்டும் இறங்கி பேக்கை பிரியாட்ட கொடுத்துட்டு அங்க நடந்து போறா. அந்த பஸ் ஸ்டாப்ல ஒரு ஓரமா நின்று கேஷவ் ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்க. பக்கத்துல போன நளினி பார்த்து கேஷவ் மூஞ்சில பேய் அரைஞ்சிருச்சு. அவ போய் கையை கட்டி நின்று, என்ன, யார் இவங்க? அது நளினி. அது வந்து அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன், சொல்லு. பக்கத்துல இருக்கக்கூடிய பொண்ணு நளினி அப்படியே பயத்தோட பார்க்க, நளினிக்கு அந்த பொண்ணை பார்த்த உடனே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு ஒரு ஞாபகம். டக்குன்னு கேஷவ் பார்த்து, ஏய், இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. கேஷவ் உடனே சிரிச்சுக்கிட்டு, ஏய் பாரு, நாம படிச்ச அதே ஸ்கூல்ல தான் எனக்கு ஜூனியரா படிச்சா. ஞாபகம் இருக்கா உனக்கு? பேரு மகா. மகா? எனக்கு, ஏய், சைக்கிளில் நாம வருவோம்ல, நம்ம ஊருக்கு பிரியறதுக்கும் இவங்க ஊருக்கு பிரியறதுக்கும் ஒரே இடத்துல பிரிவோம்ல. சரியா ஞாபகம் இல்லை, ஆனா ஃபேஸ் பார்த்த மாதிரி இருக்கு. மகா? ஆமா நளினி, நான் 12th படிக்கும் பொழுது மகா 10th, நீ 8th. அப்போ நல்லா யோசிச்சு பாரு, உனக்கு ஞாபகம் இருக்கும். யோசிச்சு பார்த்துட்டு
ஃபேஸ் பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா கிளியரா தெரியல. சரி, நீ இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கிற? இல்ல, சும்மா பேசிட்டு இருந்தேன். ரொம்ப நாளுக்கு அப்புறமா பார்த்தனா, அதனால பேசிட்டு இருந்தேன். மகா உடனே, ஆமா நளினி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேக்கா. சரிக்கா, நான் போறேன். என் ஃப்ரெண்டு நின்னுட்டு இருக்கிறா. சொல்லிட்டு நளினி அங்கிருந்து வந்து பிரியா கிட்ட நின்னு விஷயத்த சொல்ல, பிரியா, எனக்கும் ஞாபகம் இல்லடி, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போறாங்க. மகா கேஷவ பார்த்து, கேஷவ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன் தங்கச்சிக்கு இது வீட்ல போய் சொல்லிட்டா ஒன்னும் ஆகாது, அவளா சொல்ல மாட்டா. நாம என்ன உண்மையா சொன்னோம் அப்படி இப்படின்னு சமாளிச்சிட்டோம்ல. ஏன் ஸ்கூல்ல முன்னாடி படிச்சவங்கலாம் ஒட்டுக்கா பேசக்கூடாதா என்ன? அவ போய் சொல்ல மாட்டா, நீ பயப்படாத. இல்ல கேஷவ், இனிமேல் இந்த மாதிரி பொது இடத்துல நம்ம பேசிக்க வேண்டாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி, என் தங்கச்சி தானே, நான் சமாளிச்சுக்குவேன். நீ கவலைப்படாம இரு. ம். இன்னும் உன் தங்கச்சி அதே மாதிரி போல்டா எல்லாரும் எதிர்த்துட்டு தான் நின்றுட்டு இருக்கிறாளா? ஆமா, அவளுக்கு எந்த விஷயமா இருந்தாலுமே எதிர்த்து நின்று அதை எப்படியா சாதிக்கணும். ஆனா மகா, நளினி ஒரு விஷயம் பண்ணானா கண்டிப்பா அந்த பக்கம் நியாயம் இருக்கும். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். சொன்னதுக்கு அப்புறமா மகாவை பார்க்க, மகா கேஷவை பார்க்க, மகாவோட மனசுக்குள்ள இன்னும் பயம் இருந்துகிட்டு தான் இருக்குது. நளினியும் பிரியா போற வழியிலேயே ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல எஸ்ஐ பிரபு உட்காந்துருக்கா. அவருக்கு ஆப்போசிட்ல உட்காந்துருக்காரு வெங்கட். வெங்கட்டோட முகம் எல்லாம் பரபரப்பா இருக்குது. கையெல்லாம் தனக்குத்தானே பிசைஞ்சுக்கிட்டு முகமெல்லாம் வேர்த்து கொட்ட எஸ்ஐயை பார்க்க பிரபு ரொம்ப பொறுமையா கேள்வி கேட்குறாரு. உங்க பேர் தானே வெங்கட்? ஆமா சார். ஃபுல் நேமு? வெங்கடேஷ் சார். ம். நீங்களும் நளினி ஒரே கிளாஸா? ஆமா சார், ஒரே கிளாஸ் தான். நீங்க நளினிய? ஆமா சார், நான் நளினியை விரும்புகிறேன். நளினி? நளினிக்கு என் மேலே விருப்பம் இருக்கு சார். அவளுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவள் என் கூட நல்லா க்ளோஸாக தான் இருந்தா. நல்லா பேசுவா போவா. ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து எனக்கு அவன் மேலே நல்ல இன்ட்ரெஸ்ட்டு. அது போக போக அவளுக்கு தெரிய வந்து செகண்ட் இயர்லேருந்து அவ்வளோ நல்ல விதமாக தான் என் கூட பேசிக்கிட்டு இருந்தா. அவங்க அப்பா இருந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில, அப்படியே மாறிட்டா. சரி, ஃபேமிலி, அம்மா, அண்ணன், அப்பா இழந்த வருத்தம்னு நானும் கொஞ்ச நாளாக பார்த்துட்டு இருந்தேன். இருந்தாலும் நாளுக்கு நாள் அவள் ரொம்ப டல்லாயிட்டே போனான். அவள் யாரு கூடயும் பேசுறதுமே அப்படியே நின்றுட்டா. அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வாணி பிரியாட்ட கூட எதுவுமே பேசாமல் விட்டா. எப்போவுமே பிரேக்கில் கேண்டீன் போவாங்க, லஞ்சில் சுற்றுவாங்க. மாதத்துக்கு ஒரு நாள் ஏதாவது ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் போவாங்க. ஆனால் அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அவள் சுத்தமாக மாறிட்டா. ஏனே தெரியல. எல்லாமே கேட்டுட்டு இருந்த பிரபு, சரி, இப்போ உங்களுக்கு நளினி வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் கோவம் வந்துச்சா என்ன? கோவம்லாம் வந்துச்சு சார். அவள் முன்னாடி இருந்தே வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தானா நான் பெருசாக எடுத்திருந்துருக்க மாட்டேன். ஆனால் அவள் அப்படி சொல்லாமல் ஒரு சில நேரங்களில் ஒத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் அவள் ஒரு மாதிரி மானது கோவமாக வந்துச்சு. அதுக்காக என்ன சார் பண்ண முடியும்? விருப்பப்பட்ட பொண்ணுக்காக காத்திருக்கலான்னு இருந்தேன் சார். ஆனால் அதுக்குள்ளே யாரோ இப்படி பண்ணிட்டாங்க. என்னால் தாங்கிக்கவே முடியல. அவள் ரொம்ப நல்ல பொண்ணு சார், தைரியமான பொண்ணு. அவளை யார் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. சரி சரி, நீங்கள் நளினியை லாஸ்ட்டாக எப்போ மீட் பண்ணீங்க? சார், அவள் இறக்கறதுக்கு முன்னாடி தான் சார் மீட் பண்ணேன். நீங்கள் அவட்ட ரொம்ப கோவமாக ஆக்ரோஷப்பட்டு அந்த மாதிரி பேசி ஏதாவது பண்ணி, சார் நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்களா? என்னை இன்வெஸ்டிகேஷன் தான் சார் கூப்பிட்டு வந்தீங்க. என்ன நீங்கள் சந்தேகப்படுறத பார்த்தா நான் தான் கொலை பண்ணியிருப்பேன்னு சொல்லுவீங்களாட்டிருக்கு. வாய்ப்பே இல்லை சார். எப்படி சார் என்னால் நளினியை கொல்ல முடியும்? அவளை இறக்கறதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன், பேசினேன். என்னுடைய விருப்பத்துக்காக அவளை கம்பல் பண்ணினேன். ஆனால் அவளை கொல்ற அளவுக்குலாம் எனக்கு தைரியம் இல்லை சார். ஏன் உசுரை வேணால் நான் விட்டுருப்பேனே தவிர அவளை கொண்டிருக்க மாட்டேன் சார். அவளை யார் பண்ணாங்கன்னு தான் எனக்கு இன்னும் சந்தேகமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்கள பற்றியுமே நளினியை பற்றி 2-3 கேள்வி கேட்டதுக்கப்புறமா பிரபு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க வெங்கட் பிரபுவே பார்த்துட்டு இருக்கிறான். டக்குன்னு பிரபு அண்ணாந்து, சரி, உங்களுக்கு அந்த மேம் பேர் தீபிகா, அவங்கள தெரியுமா? ம், தெரியும் சார். என்ன, பேரை கேட்ட உடனே மூஞ்சி மாறுது? இல்லை சார், அவங்கள பற்றி கொஞ்சம் தப்பான விஷயங்கள் கேள்விப்பட்டேன். அப்படியா? யார் சொன்னா? சார், கூட படிக்கிற பசங்க தான் சார். பசங்களா? பசங்க சொல்லி நீங்கள் இன்னும் என்ன ஆக்ஷன் எடுக்காம இருக்கீங்க? எப்படி சார் மேனேஜ்மெண்ட்டை அப்போஸ் பண்ண முடியும்? அந்த மேம் பற்றி தப்பான விஷயங்கள் கேள்விப்பட்டமே தவிர அதுக்கு எந்த விதமான ப்ரூஃபும் இல்லை சார். எப்போ எங்கே போய் சொன்னாலுமே ப்ரூஃப் இருக்கான்னு கேட்குறாங்க சார். நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? அந்த விஷயத்தில் நளினி இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. ஆமாம் சார், லீலா அப்படிங்கிற பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி நளினி இன்வால்வ் ஆனதா பிரியா அண்ட் வாணி சொல்லி நான் கேள்விப்பட்டேன் சார். ஆனால் அந்த விஷயம் எந்த அளவுக்கு போயிட்டு இருந்துச்சுன்னு நளினிக்கு மட்டும்தான் தெரியும் சார். பிரியாவும் வாணியும் அவளுக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் இந்த விஷயத்தை பற்றி அவங்ககிட்ட அவள் எதுவுமே ஷேர் பண்ணல சார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை தீபிகா மேட்டரில்
அவங்க நளினி இன்வால்வ் ஆகி அதனால ஏதாவது? சார், இருக்கலாம் சார். நீங்க கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு அந்த மாதிரி தோணுது சார். சரி, ஓகே. இதுக்கப்புறம் ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைச்சாலோ, இல்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகப்படுற மாரி இருந்தாலோ, உங்களுக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சாலோ, இமிடியேட்டா எங்கள கான்டாக்ட் பண்ணணும். நீங்க உங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் குடுத்துட்டு போங்க. நாங்க எப்ப கூப்பிடுறதா இருந்தாலும் நீங்க வரணும். சரி சார். கண்டிப்பா சார். சொல்லிட்டு வெங்கட் அங்கிருந்து கிளம்ப, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பிரபுவும் வெளியில வராரு. வெளியில வந்த வெங்கட் அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் சிவத்த பார்த்து ஒரு விஷ் மட்டும் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. வெங்கட் கிளம்புனதுக்கு அப்புறமா பிரபு சிவத்துக்கிட்ட, சார், இந்த பையன் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அது எப்படி அவ்வளோ ஆணித்தனமா சொல்றீங்க பிரபு? இல்ல சார், அவன் பேசுறது, அவனோட நடவடிக்கை, அவனோட எமோஷனல்லாம் பார்க்கும் பொழுது, அவன் இதை பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா குறைவா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். குறைவான்னு நினைக்கிறீங்களா? இல்ல பண்ணியிருக்கவே மாட்டான்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இவன் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான் சார். ஆனா எதுக்கும் அவனை வாட்ச் பண்ணணும். ம். நானும் அதான் சொல்ல வரேன். இவங்க குற்றவாளி இல்லைன்னு நம்ம யாரையுமே நம்ப முடியாது. ஏன்னா, எந்த புத்துல வேணாலும் எந்த பாம்பு வேணாலும் இருக்கலாம். சாதா மனுஷங்களுக்குள்ள இருக்கக்கூடியவங்க கூட ஒரு பெரிய குற்றவாளியா இருந்து நம்ம கேஸ முடிச்சிருக்கிறோம். ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு சார். ஞாபகம் இருக்கு. ஸோ, ஏற்கனவே சொன்ன மாரி இந்த பையன வாட்ச் பண்ணுங்க. ஒரு கான்ஸ்டபிள போட்டு அந்த பையன் எங்க போறான்? என்ன பண்றான்? ஊர்ல தான் இருக்கானா? ஊர விட்டு போறானா? எல்லாத்தையும் ஃபுல்லா தரோவா செக் பண்ணுங்க. எங்கேயாவது ஊர விட்டு போற மாரி ஐடியா இருந்துச்சுன்னா, அவன் மேல சந்தேகம் இருந்துச்சுன்னா, இமிடியேட்டா அவன அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். கண்டிப்பா சார். 2 பேரும் பேசிட்டு இருக்கும் பொழுதே வெளியில தன்னோட வண்டிய நிறுத்திட்டு வேக வேகமா கான்ஸ்டபிள் சுந்தரம் உள்ள வராரு. சுந்தரமோட முகத்துல அப்படி ஒரு பரபரப்பு. உள்ள வந்தவரு இன்ஸ்பெக்டர் சிவத்த பார்த்து, சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சார். மூச்சரிக்க வந்தவரை பார்த்து சிவம், என்னாச்சுன்னா ஏன் இப்படி வந்திருக்கீங்க? சார், இந்த பொண்ணு நளினியோட கேஸ்ல ஒரு முக்கியமான துப்பு கிடைச்சிருக்கு சார். அதை பத்தி சொல்லதான் சார் வந்தேன். குற்றவாளி நம்ம நெருங்கிட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறேன் சார். அவர் அப்படி சொன்ன உடனே இன்ஸ்பெக்டர் சிவத்துக்குமே எஸ்ஐ பிரபுவுக்கு முகம் அப்படியே மாற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் சுந்தரம் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நளினியும் வாணி, பிரியா 3 பேரும் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வெளியில போகணும் அப்படிங்கறக்காக அந்த பஸ் ஸ்டாண்ட் வழியா போயிட்டு இருக்கிறாங்க. நடந்து போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரே சிரிப்பு சத்தம் தான். ஏய், வெங்கட்டுக்கு எப்போ ஓகே சொல்லுவ? சும்மா இருங்கடி, எப்போ பேசினாலும் இதை பத்தியே கேட்டுட்டு இருக்கிறீங்க. அதுவும் இந்த பிரியா பின்னாடி உட்காந்து வண்டியில வரும்போது அதே கேள்விதான் கேட்டுட்டு இருக்கிறா. சரிடி, நம்ம சார் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணார் தெரியுமா? 3 பேர் பேசிக்கிட்டே கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு பஸ் ஒன்று நின்றுட்டு இருக்குது. பஸ்ல நளினி டக்குன்னு ஏதோ ஒரு விஷயத்த பாக்குறா. பார்த்தவளுக்கு கண்ணை நம்பவே முடியல. பஸ் அங்கே நின்றுட்டு இருக்க, அவ அதை உத்து பாக்குறா. உத்து பார்த்தவளுக்கு பெரிய அதிர்ச்சி. அதை பார்த்த உடனே அவனால தாங்கிக்கவே முடியல. பிரியா கிட்டேயும் வாணிக்கிட்டேயுமே, முன்னாடி போங்கடி, நான் ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஏய், எங்க போற? நான் வந்துடுறேன். நீங்க அந்த காம்பனன்ட்ஸ் வாங்குற கடைக்கு போய் நில்லுங்க, நான் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன் சொல்லிட்டு அவ வேக வேகமா அவங்க 2 பேத்துக்கிட்டையும் பேகை கொடுக்க, அவங்களும் ரோடை கிராஸ் பண்ணி அந்த கடையை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா இவ வேகமா நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு டவுன் பஸ்க்கு போய் ஏறி அங்க போய் பின்னாடி சீட்ல இருந்து 4வது சீட்ல உட்காந்துட்டு இருக்கக்கூடிய அவன் அண்ணன் கேஷவ பாக்குறா. கேஷவ் 2 பேர் உட்காந்துருக்கக்கூடிய சீட்ல ஜன்னலோரம் மகா உட்காந்துருக்க, அதுக்கு பக்கத்துல கேஷவ் உட்காந்துட்டு இருக்கிறான். மகாவோட தோல்ல அவனோட வலது கையை போட்டிருக்க, மகாவோட கழுத்துல தாலி, நெத்தியில குங்குமம், மடியில ஒரு குழந்தை. இதை பார்த்தவளுக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுது. மகாவோட கழுத்துல தாலியும் குங்குமமும் கையில இருக்கக்கூடிய குழந்தையும் அவளுக்கு அதிர்ச்சி கிடையாது. ஆனா கேஷவ் ஏன் எவ்வளோ நெருக்கமா உட்காந்துட்டு இருக்கிறாங்கிற கேள்விதான் அவன் மனசுக்குள்ள இருந்துச்சு. என்னென்ன? என்னாச்சு? எங்க போயிட்டு இருக்கிற? ஏய், நீ எங்க இங்க? காலேஜ் இல்லை? காலேஜ் தான். ப்ராஜெக்ட்காக காம்பனன்ட்ஸ் வாங்க வந்தோம். நீ எங்க? அதுவும் இவங்க கூட? இவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? அதை கேட்ட அடுத்த நிமிஷம் கேஷவ் எந்திரிச்சு, வா, நம்ம பேசிக்கலாம், வா, ஒரு நிமிஷம் வா சொல்லிட்டு தங்கச்சியை இழுத்து பஸ்ல இருந்து வெளியில கொண்டாந்து நிற்க வைக்கிறான். வெளியில வந்ததுக்கு அப்புறம், நளினி, நீ வீட்டுக்கு போ, எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம். இல்லைண்ணே, நான் வீட்டுக்கு போக முடியாது, நான் ப்ராஜெக்ட் ஒர்க்கு தான் ஓடி வாங்கிட்டு வந்திருக்கேன். அது இருக்கட்டும், எதுக்காக அவங்க கூட நீ சும்மா எப்போ பார்த்தாலும் சுற்றிட்டு இருக்கிற? அண்ணே, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லை? ஏய், அவளுக்கு கல்யாணம் ஆனது உண்மைதான். எனக்கு அவளுக்குலாம் கல்யாணம் ஆகலை. அவள் ஏதோ எதர்ச்சியாக நான் பார்த்தேன், ஒரே பஸ்ஸில் போக வேண்டிய சூழ்நிலை, அதனால அவள் பக்கத்தில் போய் உட்காந்தேன். இல்லை கேஷவ், என்னால் நம்ப முடியல. ஏன்னா நான் அங்கேருந்து பார்க்கும் பொழுது நீ அவன் மேலே கை போட்டிருந்து அவள் கண்ணை தொடச்சிக்கிட்டு உன் சட்டையை பிடிச்சிட்டு இருந்தா. என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்கள முன்னாடி போக சொன்னேன். அந்த கையில் இருக்கிற குழந்தை, ஏய், அது அவ புள்ள தான், எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது.
உனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னா நீ ஏன் பஸ்ல ஏறி உட்காந்துக்கிட்டு அவ கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கிற? ஷோ நளினி, தலையில கைய வச்சவன் தலைய தொடச்சிட்டு, சரி வா, எங்க போகணும் கான்ஃபிடன்ஸ் வாங்குறதுக்கு, நான் கொண்டாந்து அந்த கடையில விட்டுட்டு வரேன். கைய உதறினவ, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், என்னன்னு ஒழுங்கா உண்மை சொல்லு, இல்லைன்னா நடக்கிறது வேறையா போயிடும். நளினி, இது பஸ் ஸ்டாப். நீ இங்க சத்தம் போட்டீன்னா நமக்கு தான் அவமானம். ஓ, கல்யாணான ஒருத்தி கூட, குழந்தை இருக்கிற ஒருத்தி கூட பஸ்ல நீ இவ்வளோ நெருக்கமா இருக்கிறது உனக்கு எதுவும் அசிங்கம் கிடையாது. ஆனா நான் அதை பத்தி கேட்டேன்னா உனக்கு அசிங்கமா? அவ கூட எங்கேயோ எதர்ச்சியா போற, அப்படிதானே? ஏன் பின்னாடி சீட்ல உட்கார வேண்டியதானே? ஆனா இது எதர்ச்சியா போற மாதிரி தெரியலையே. அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு பெரிய பிரச்சனை ஆயிடும். அவ ஆல்ரெடி கல்யாணம் ஆகி குழந்தையோடு இருக்கிறா. நீ என்ன நினைப்பில் இருக்க? ஒழுங்கா சொல்லு. ஏய், அப்படிலாம் எதுவுமே இல்லை. திரும்ப திரும்ப அதே சொல்லாத கேஷவ். எனக்கு நல்லா தெரியும். நான் அன்னைக்கு அவன் முன்னாடி தெரியாத மாதிரி நடிச்சதுக்கு காரணம் எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்காது. காலேஜ் படிக்கும்போது நீ அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்த விஷயம்லாம் எனக்கும் என் ஃப்ரெண்டு பிரியா ராணிக்கெலாம் நல்லாவே தெரியும். நான் அவன் முன்னாடி எதுவுமே காமிச்சிக்க கூடாதுங்கிறக்காக தான் நான் பாட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து அதை பற்றி பேசக்கூடாதுன்னு தான் நான் விட்டுட்டேன். என்னைக்கே எதாச்சும் மீட் பண்ணியிருப்பேன்னு நான் நினச்சேன். அன்னைக்கே அவள் காலை நான் மெட்டியே பார்த்தேன். கழுத்துலையோ இல்லை நெத்தியில பொட்டையோ பார்க்கல. சரி, கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் பாட்டுக்கு வந்தேன். இப்போ எதுக்காக நீ அவ கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கிற? என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் பார்க்கும் போதெல்லாம் அவ கூடயே இருக்க. நளினி, நீ அவளை 2 வாட்டி தான் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது எப்படி நான் அவ கூட சுத்திட்டு இருக்கேன்னு சொல்ல முடியும்? ராணி என்கிட்ட 2 வாட்டி சொல்லியிருக்காண்ணா. சரி, நீ வீட்டுக்கு போ. இல்லை, எனக்கு உண்மை தெரியாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன். நான் ஸ்ட்ரெயிட்டாக நான் அப்பா கடைக்கு தான் போவேன். உனக்கு என்ன வேணும்? நீ எதுக்கு அவ கூட இருக்க? ஸோ, சரி நளினி, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. என்னால் அவளை மறக்க முடியாது. அதனால தான் அவ கூட இருக்கேன். டேய், அவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு. இருந்துட்டு போகுது. அவள் புருஷன் அவளுக்கு பிடிக்கல. விருப்பம் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணியிருந்துருக்கிறா. மனசு ஒத்து போனால் போதும். உடம்பு ஒத்து போகணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த குழந்தை அவனுக்கு பிறந்திருந்தாலும் நான் அப்பாவாக இருந்து அவனை பார்த்துக்குவேன். எனக்கு மகா தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறங்கிற ஐடியா கிடையாது. அதனால தான் மகாவும் நானும் இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 4 months முன்னாடி மீட் பண்ணணும். மறுபடியும் அவளை மீட் பண்ணும் பொழுது அவள் கல்யாணம் ஆகி குழந்தையோட தான் இருந்தா. அவள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவள் வீட்டுக்கார அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால அவள் என் கூட வந்துடுறங்கிற முடிவில் இருக்கா. நானும் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற முடிவில் இருக்கேன். இதில் யாரும் தலையிடாதீங்க. நான் என் வாழ்க்கையை அமைச்சுக்கிறேன். நீங்களாம் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். இந்த விஷயத்த நானே வீட்டில் வந்து சொல்கிறேன். கேஷவ், நளினி வீட்டுக்கு போ. இதுக்கு மேலே எதுவும் பேசாத. டக்குன்னு சொன்னவன் அவன் பாட்டுக்கு பஸ் ஏறி போய் மறுபடியும் மகா பக்கத்தில் உட்காந்துக்க. மகா திரும்பி திரும்பி பார்க்குறா. மகா திரும்பி திரும்பி நளினி பார்க்க, நளினி கண்ணாலேயே மகாவை எரிக்கிறா. மகா நளினியை பார்த்து கண்ணெல்லாம் கலங்கி கண்ணை துடைக்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய கேஷவ் என்னவோ சொல்ல, மகா அப்படியே திரும்பி உட்காந்துக்கிறா. நளினி மட்டும் என்ன பண்ணுறனே தெரியாமல் அமைதியாக அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பஸ் அங்கிருந்து கிளம்பிருச்சு. ஆனால் நளினினால் மட்டும் அந்த இடத்துலேருந்து நகரவே முடியல. அண்ணன் இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தில் இருக்கிறானே நினச்சி அவளுக்கு மனசு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. எப்படியாவது கேஷவ் இதிலேருந்து வெளியில் கொண்டு வந்துடும்னு மனசுக்குள்ளே மட்டும் ஒரு எண்ணத்தில் தோணிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ நைட்டு ஒரு 8 மணிக்காட்ட பிரியா வாணி 2 பேரும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசி முடிச்சுட்டு ஃபோனை வச்சதுக்கு அப்புறமா பிரியா தன்னோட சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காந்து தலையில் கை வச்சு அழுதுகிட்டு இருக்கிறா. அவளுக்கு ஞாபகம் எல்லாம் நளினி மேலேயே இருக்கு. எப்பேற்பட்ட ஃப்ரெண்டு, எப்படி அவளை விட்டு இருக்க முடியும்? அவள் எதுக்காக இப்படி பண்ணுனா? அவள் போய் மாட்டிக்கிட்டங்காட்டி தானே கண்டவங்களாம் வந்து அவளை கொல்ல வேண்டியதாயிடுச்சுன்னு மனசுக்குள்ள அப்படி ஒரு கஷ்டம். ஆனால் இன்ஸ்பெக்டர் சிவம் கேட்ட கேள்வி மட்டும் அவள் அடிமனசுல இருந்து ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா சொல்லுங்க, அந்த குற்றவாளிகளை நம்ம பிடிச்சிடலாம். நமக்கு தேவை சின்ன க்ளூ தான். அப்படி ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிச்சுன்னா இமீடியட்டாக எனக்கு கால் பண்ணுங்க அப்படிங்கிற வார்த்தை கேட்டுகிட்டே இருக்க, அவளும் அந்த க்ளூக்காக தேடிக்கிட்டே இருக்கா. பிரியா மட்டும் கிடையாது, வாணி கூட அந்த க்ளூக்காக தேடிக்கிட்டே இருக்கிறா. டக்குன்னு பிரியாவுக்கு ஏதோ ஞாபகம் வர அவளோட மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணுறா. ஜிமெயில். அது வழக்கமாக ஓப்பன் பண்ணுறது கிடையாது. காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுக்கப்பட்ட மெயில் மட்டும்தான் யூஸில் இருக்குது. அவங்களா பர்சனலாக ஓப்பன் பண்ண மெயிலை அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. இருந்தாலும் அன்னைக்கு என்னமோ அந்த நேரத்துக்கு அந்த மெயிலை ஓப்பன் பண்ண சொல்லி பிரியாவோட அடிமனசு சொல்ல, அவளும் மெல்ல சிஸ்டமில் தன்னோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணுறா. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த ஜிமெயில் ஓப்பன் ஆக அதில் அன்ரீடட் மெசேஜாக எக்கச்சக்கமான மெசேஜஸ் வந்திருக்குது. அதில் கடைசியாக வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மெசேஜையும் அவள் பார்த்துட்ருக்க. டக்குன்னு அவள் கண்ணுக்கு பட்டது நளினிட்டிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த மெயில். அந்த மெயிலை பார்த்த உடனே அவள் உள்ளே போகிறா. உள்ளே போய் நளினி அனுப்பியிருக்கக்கூடிய அந்த மெயிலை பார்த்தவளுக்கு கண்ணெல்லாம் விரிய ஆரம்பிக்குது. வேகமாக தான் ஃபோனை எடுத்து வாணியை கூப்பிட, வாணி உடனே ரிங்கில் அட்டன் பண்ண. சொல்லு பிரியா. வாணி,
என்னோட பர்சனல் மெயிலுக்கு நளினி ஒரு டாக்குமெண்ட் அனுப்பியிருக்கா. அது ரொம்ப சீரியஸான டாக்குமெண்ட் போல. அவ எமர்ஜென்சி, இதை வச்சு எப்படியாவது எல்லாரையும் காப்பாத்துங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கா. என்னடி சொல்ற? ஆமா, இரு, எனக்கு ஒரு ஜிப் ஃபைல் அனுப்பியிருக்கா. அந்த ஜிப் ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் சொல்லிட்டு அவள் வேக வேகமாக அந்த ஜிப் ஃபைலை ஓப்பன் பண்ண அதில் ஒரே ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஒரு ஃபோல்டர் நேம். அதை பார்த்த உடனே அவளுக்கு மனசெல்லாம் பதப்பதைக்க ஆரம்பிக்குது. லைனில் இருக்கக்கூடிய வாணி, பிரியா லைனில் இருக்கியா? பிரியா லைனில் இருக்கியா? இருக்கண்டி. என்னடி இருக்கு அந்த ஜிப் ஃபைலை? எனக்கு ஃபார்வர்ட் பண்ணு. இதோ பண்ணுறேன்டி. ஆனால் இது ஒரு முக்கியமான விஷயம் போல், ரொம்ப சீரியஸான இஷ்யூ. இதை நம்ம இன்ஸ்பெக்டர் சிவத்துக்கிட்ட கொடுத்தே தான் ஆகணும். இதனால நம்ம நளினி கொண்டது யாருன்னு கண்டிப்பாக ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்டி. சரி, எனக்கு ஃபார்வர்ட் பண்ணு. அப்படி என்னதான் இருக்குது அந்த ஜிப் ஃபைலில்? அவள் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே அது சென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வாணினால அதை பொறுக்க முடியாம, ஏய் நீ சென்ட் பண்ணாலும் பரவாயில்ல, என்ன வந்திருக்கு, என்ன நேம் இருக்குன்னு சொல்லு முதல்ல. அவள் சொல்லிட்டு இருக்கவே வாணிக்கு அந்த மெயில் ரிசீவ் ஆக வாணி அந்த ஜிப் ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் 2 ஃபோல்டர் இருக்குது. ஒரு ஃபோல்டரில் இம்பார்ட்டண்ட் ஃபோட்டோஸ் அப்படின்னும், இன்னொரு ஃபோல்டரில் தீபிகா அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மெயில் தீபிகாவை பற்றின ஏதோ ஒரு முக்கியமான விஷயம். தீபிகாவை பற்றின ஏதோ ஒரு விஷயத்த எப்படியாவது எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணணுங்கிற டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ணி அது சேஃபாக இருக்கிறதுனாலையோ இல்லை அவளுக்கு சேஃப் இல்லை அப்படிங்கிறதுனாலையோ தன்னோட ஃப்ரெண்டு பிரியாவுக்கு அனுப்பி வச்சிருக்கிறா நளினி. உள்ளே இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் டாக்குமெண்ட்ஸை பார்க்க வாணிக்கும் பிரியாவுக்கும் நெஞ்சே அடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சி, தீபிகா இவ்வளோ மோசமான ஆளா அப்படிங்கிற லெவலுக்கு போகிற அளவுக்கு இருந்துச்சு அந்த எவிடன்ஸ். ஜீப்ல இருந்து இறங்கின எஸ்ஐ பிரபு 2 லேடி கான்ஸ்டபிள் கூட அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு. காலிங் பெல் அடிக்க ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கதவை திறக்கிறாங்க ஒரு அம்மா. வந்து பார்த்தவங்க தன்னுடைய முந்தானியில கையை தொடச்சிக்கிட்டே போலீஸ் யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடியவங்களை பார்த்து கொஞ்சம் படபடப்போட, சார் சொல்லுங்க சார், என்ன விஷயம்? இங்க தீபிகா அப்படிங்கிறவங்க இருக்காங்களா? ஆமாம் சார், மேடம் இங்கே தான் தங்கியிருக்காங்க. நீங்கள்? நான் அவங்க வீட்டில் வேலை செய்கிற அம்மா. இருக்காங்களா இப்போ? இருக்காங்க சார் சொல்லிட்டு அவங்க உள்ள போய் அம்மா அம்மான்னு கூப்பிட ரூம்குள்ள லேப்டாப் வச்சு ஏதோ பார்த்துட்டு இருக்கிறவ வெளியில வரா. போலீஸை பார்த்த உடனே அவளுக்கு படபடப்பாகுது. இருந்தாலும் மூஞ்சில காமிச்சிக்காம, சொல்லுங்க சார், என்ன விஷயம்? மேடம், உங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம். சார் என்ன சொல்றீங்க? என்ன நீங்க எதுக்காக அரெஸ்ட் பண்ணணும்? ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாதுல்ல? சார் நான் எந்த தப்புமே பண்ணல. நீங்க என்னைய மேடம், எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்கு சொல்லிட்டு ஒரு பென்ட்ரைவை காட்ட அந்த பென்ட்ரைவை பார்த்தவளுக்கு பாதி விஷயம் புரிஞ்சிருச்சு. இதில் எல்லா டாக்குமெண்ட் இருக்குது. நீங்கள் யார் யாரை என்னென்ன பேசி எப்படியெல்லாம் மடக்கி தப்பான வழியில் கொண்டு போயிருக்கீங்க அப்படின்னு எல்லாமே இருக்குது. காலேஜுக்கு வர பசங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் தொடர்பை ஏற்படுத்துறது, உங்களுக்கு வேலையாகணுங்கிறதுக்காக அந்த பையனையும் பிள்ளையும் ஃபோனில் பேச வைக்கிறது, இந்த மாதிரி சீப்பான வேலை நிறையா நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஒரு ஆசிரியர் தொழிலுக்கு தகுதியானவங்களே கிடையாது. தெய்வத்துக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு தொழிலில் உங்களை மாதிரி சீப்பஸ்ட் ஆள் இருக்கக்கூடாது. மிஸ் தீபிகா, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைங்கிறதெல்லாம் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு தீர்த்துக்கிட்டு அவங்கள தப்பான வழியில் தள்ளி விட்டதுக்கான அத்தனை டாக்குமெண்ட்டும் நளினி மெயில் பண்ணிட்டு போயிருக்காங்க. நளினியோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டோம். எஸ்பி வரைக்கும் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான அரெஸ்ட் வாரண்ட் இருக்குது. உங்கள் காலேஜில் நாங்கள் ஹையர் அஃபிஷியல் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். தெரிஞ்ச உடனே காலேஜில் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிருந்திருக்காது. அது உங்களுக்கு மதிப்பு மரியாதையாக இருக்காது. உங்களை மாதிரி ஆசிரியர்களுக்கு அது ரொம்ப அசிங்கமாக போயிடும். ஏன்னா உங்களை மாதிரி ஆட்கள்னால மற்ற நல்ல ஆசிரியர்களுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது இல்லையா? அதனால தான் இங்கே வந்தோம். நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக வந்து ஜீப்பில் ஏறினீங்கன்னா பிரச்சனை இல்லை. முரண்டு பிடிச்சிங்கன்னா வேற மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் வேலைக்கார அம்மா ஒரு வாட்டி பார்க்க அந்த அம்மா படபடப்பில் நிற்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியுமாம்மா? ஐயோ எனக்கு தெரியாதுங்க. இவங்க காலையில் நேரமாக வேலைக்கு போயிடுவாங்க. சாயங்காலம் எப்பாவது ஒரு நாள் நேரமாக வருவாங்க, அப்புறம் லேட்டாக வருவாங்க. எங்கிட்ட ஒரு சாவி இருக்குதுங்க ஐயா. நான் ஒரு 7 மணிக்காட்ட வந்து வீட்டு வேலை செஞ்சு வச்சுட்டு 9 மணிக்கெலாம் போயிடுவேங்க ஐயா. மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது. சம்பளம் கரெக்டாக கொடுத்துருவாங்க. அடிக்கடி வீட்டுக்கு ஆம்பளை பசங்க பொட்ட பிள்ளைங்க நிறையா வந்துட்டு போவாங்க. அது ஏதோ படிக்கிற விஷயம் நினச்சேங்க ஐயா. மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. இதான் உண்மை. என்கொயரி கூப்பிட்டா நீங்கள் வரணும். உங்களோட ஃபோன் நம்பர் அட்ரஸை கான்ஸ்டபிள் கிட்ட கொடுங்க. அதையும் மீறி நீங்கள் ஊரை விட்டு போனீங்கன்னா எங்கே இருந்தாலும் உங்களையும் உங்கள் ஃபேமிலியும் நாங்கள் பிடிச்சிக்குவோம். இல்லைங்க ஐயா, பக்கத்து ரூல் தான் இருக்கேன். நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வரேன். அதுக்கப்புறம் தீபிகா கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டு இருக்க. பிரபு திரும்பவும் வெளியில தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமா போயிடும், நாங்க கூப்பிடும் பொழுதே நல்லா டீசெண்டா வந்துக்குங்கன்னு சொல்லவே தீபிகா மெல்ல மெல்ல ஜீப்ல ஏறுறா. காலேஜ் பசங்களை தகாத வழியில கொண்டு போகணும்னு நினைக்கிற தீபிகாவை அவளுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு சேகரிச்சு
அதை எப்படியாவது போலீஸ் கிட்ட ஒப்படைச்சலான்னு போராடின நளினிக்கு நியாயம் கிடைச்சிருச்சு. ஆனா என்ன நினைச்சா, அதை எதுக்காக பிரியாக்கு மெயில் பண்ணனா? ஸ்ட்ரெயிட்டா போலீஸ்ல கொண்டே கொடுக்காம அவ மெயில் பண்ணதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? எஸ்பியோட ஆபீஸ்ல இருந்து வெளியில வந்துட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் சிவம் போன் அடிக்கவே தான் பாக்கெட்ல இருந்து எடுத்து பாக்குறாரு. எஸ்ஐ பிரபுவோட நம்பர் வருது. சொல்லுங்க பிரபு. சார், தீபிகாவை அரெஸ்ட் பண்ணியாச்சு சார். அந்த பொண்ணு நளினியோட கொலையில ஏதாவது சம்மந்தம் இருக்குதான்னு சொல்லி என்கொயரி பண்ணலாமா சார்? நீங்க வரதா இல்ல நானே ஸ்டார்ட் பண்ணட்டுமா? இல்ல பிரபு, இதெல்லாம் நீங்க டிலே பண்ணவே கூடாது. நீங்க இப்பவே என்கொயரி ஸ்டார்ட் பண்ணுங்க. நளினியை பத்தி, நளினியோட மரணத்தை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியலையான்னு தெரியல. பட் ட்ரை பண்ணி பாருங்க சார். நளினி மேல இருக்கக்கூடிய கோவத்துல தீபிகா தான் இது பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது சார். அதனால கண்டிப்பா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் அமைதியா இருந்த சிவம், இல்ல பிரபு, நளினியோட கொலையில தீபிகாவுக்கு தொடர்பு இருக்கிற மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. ஏன்னா நளினியோட கொலையில முக்கியமான குற்றவாளி வேற ஒரு ஆளோன்னு எனக்கு இப்ப சந்தேகம் வந்திருக்குது. சார், என்ன சார் சொல்றீங்க? ஆமா பிரபு, அதுக்காக நீங்க என்கொயரிலாம் ஸ்டாப் பண்ண வேண்டாம். நளினி கேட்டுட்டே இருங்க. நான் குற்றவாளி மேல இருக்கக்கூடிய சந்தேகம் ப்ரூவ் பண்ண உடனே உங்களுக்கு இமிடியேட்டா கால் பண்றேன். நீங்க தயாரா இருங்க. ஷியோர் சார், கண்டிப்பா. லேடி கான்ஸ்டபிள் இருக்காங்க சார், இங்கதான் இருக்காங்க. அவங்கள வச்சுதான் சார் அரெஸ்ட் பண்ணேன். சரி, ஓகே. பாருங்க, சொல்லிட்டு அவர் போனை வச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு கால் வர, அதுல கான்ஸ்டபிள் சுந்தரம் நேம் வருது. சுந்தரமோட நேம் பார்த்தோன்னே டக்குன்னு போன் அட்டன் பண்ணி, சுந்தரம் அண்ணா போனீங்களா? என்கொயரிக்கு வர சொன்னீங்களா? சார், நீங்க சொன்ன மாதிரி காலையில நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுல கேசவ் கிடையாது. அதனால மறுபடியும் நான் ஃபோன் பண்ணி என்கொயரிக்கு வான்னு கூப்பிட்டேன். அவன் நான் வெளியூர் போறேன்னு சொல்லி சொன்னான். சரி, இப்ப வெளியூர் போயிட்டானா? இல்லைங்க சார், முழுசா கேளுங்க. ஆ, சொல்லுங்க சார். நான் என்கொயரிக்கு வான்னு சொல்லும் பொழுது நான் வெளியூர் போறேன், 2-3 நாள் ஆகும்னு சொல்லி சொன்னாங்க சார். ஆனா இப்ப நான் வரும் பொழுது பஸ்ல போயிட்டு இருந்தா சார். நான் அன்னைக்கு சொன்னேன்ல சார், அடிக்கடி ஒரு பொண்ணு கூட பாக்குறதா எனக்கு சந்தேகம் வந்திருக்குன்னு கான்ஸ்டபிள் ஒருத்தர் சொன்னார் அப்படின்னு. நாம அந்த பையனை ஃபாலோ பண்ண சொன்ன கான்ஸ்டபிள். ஆமா, அந்த பொண்ணு கூட தான் போவானாட்டு இருக்குதுங்க சார். நான் அந்த பொண்ணை முன்னாடி பார்த்தது இல்லைங்க சார். ஆனா ஒரு பொண்ணு கூட அவன் பைக்ல போயிட்டு இருந்ததை நான் பார்த்தேங்க சார். அப்போ அன்னைக்கு கான்ஸ்டபிள் வந்து நம்ம கிட்ட சொன்ன இன்ஃபர்மேஷனை நீங்க கொண்டாந்தீங்க இல்லையா? ஆமா சார். அது பிரகாரம் பார்க்கும் பொழுது அவன் இது நாள் வரைக்கும் என்கொயரியில் சொல்லாத ஒரு கேரக்டர் அவன் கூட சுத்திட்டு இருக்கிறதா பார்த்ததா நீங்க சொன்னீங்க. ஆமா சார். அவன் ஒரு புள்ள கூட, அது கல்யாணம் ஆன ஒரு புள்ள கூட சுத்திட்டு இருக்கிறதா பார்த்துட்டு தாங்க சார் அன்னைக்கு வந்து அவ்வளோ அவசரத்துல சொன்னேன். அவன் இது நாள் வரைக்கும் எந்த என்கொயரிலையுமே அதை பத்தி சொல்லவே இல்லைங்க சார். இப்போ நீங்க அந்த என்கொயரி கூப்பிட்டுக்காட்டி வீட்டுக்கு போய் பார்த்தேன். வீட்டில் அவங்க அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. சரி, அப்படிதான் வெளியில போகக்கூடாதுலன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி என்கொயரிக்கு வர சொல்லான்னு கேட்டா வெளியில போயிட்டுன்னு சொல்லி சொன்னாங்க சார். வரதுக்கு 2-3 நாள் ஆகும்னு சொன்னா. ஆனா இப்ப கடத்தெருவுல பார்த்தேங்க சார் அந்த பிள்ளையோட. சரிண்ணே, இப்போ ஒன்று பண்ணுவோம். ஸ்டேஷன்ல இருக்கிற கான்ஸ்டபிள் ஒருத்தர் அவங்க வீட்டில் வந்து காவலுக்கு போட சொல்லுங்க. அவங்க அம்மாவுக்கு எந்த ஃபோன் வந்தாலும் யார் என்னன்னு வாட்ச் பண்ண சொல்லுங்க. அவன் இன்னைக்கு வீட்டுக்கு வர்றது ரொம்ப சந்தேகம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்கொயரின்னு சொல்லியிருக்கிறோம், அவன் இல்லைன்னு சொல்லியிருக்கிறான். அதனால வீட்டுக்கு வருவானான்னு தெரியல. நீங்களும் பைக் நம்பரும் அவன் போனதையும் நோட் பண்ணாம விட்டுட்டீங்க. இப்போ கான்ஸ்டபிள் ஒருத்தரை போடுங்க. அவன் கண்டிப்பாக அவங்க அம்மாவுக்கு இன்னைக்குள்ள ஃபோன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பண்ணுனானா நிச்சயமாக அவன் நம்மக்கிட்ட சிக்குவான். நான் உங்களை ஸ்டேஷனில் மீட் பண்ணுறேன், நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்க. சரிங்க சார். சொல்லிட்டு சுந்தரம் ஃபோனை வைக்கவே தன்னுடைய ஃபோன்லேருந்து மறுபடியும் பிரபுக்கு கால் பண்ணி, பிரபு சார் சொல்லுங்கள் சார், நம்ம கேஷவோட நம்பர் உங்ககிட்ட இருக்குதா? அதான் இறந்து போல் நளினியோட அண்ணன் இருக்குதுங்க சார். அந்த நம்பரை ட்ராக் பண்ணுங்க. நம்ம கேஷவை ஃபாலோ பண்ணணும் சார். ஆமாம், கேஷவை ஃபாலோ பண்ணணும், நம்பரை ட்ராக் பண்ணுங்க. ஷியோர் சார், தோ இப்போவே ட்ராக் பண்ணுறேன் சார். சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது நளினியோட அப்பா இறந்து போற அன்னைக்கு வீட்டில் யாருமே இல்லை. நளினி காலேஜ் விஷயமா வெளியில போக அவங்க அம்மாவும் பட்டறையில் நூல் போடுறதுக்காக வேலைக்கு போயிட்டாங்க. அப்போ வீட்டில் தனியா இருக்கிறாரு நளினியோட அப்பா. ஏதோ கடை அடைப்பு அப்படிங்கிறதுனால கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அவர் வீட்டில் இருக்க, அன்னைக்கு கேஷவுக்கும் ஃப்ரீ தானே. உள்ள வந்தவன் அப்பாவை பார்க்க அவனுக்கு பதட்டம். ஏதோ ஒரு வேகத்துல தண்ணி அடிச்சிட்டு வந்தாச்சு. ஆனா அப்பா இருக்காரே நினைச்சுக்கிட்டு அவன் வாயை மூடிட்டு உள்ள போறான். உள்ள போகும் பொழுது அவன் அப்படியே கொத்தி திங்கிற மாதிரி பாக்குறாரு கேஷவோட அப்பா. கேஷவ், அப்பா என் நெல்லு. நின்ன உடனே அப்பா பக்கம் திரும்பாம வேற பக்கமா திரும்பி நிக்கிறான். பக்கத்துல வந்தவர் அவன் குடிச்சிருக்கிறத பார்த்துட்டு மூக்குல கையை வச்சுட்டு, என்னடா அதெல்லாம்? அப்பா அது ஃப்ரெண்ட்ஸோட. அதை விடு, அதுக்கு மேல ஒரு விஷயம் இருக்குது. அப்பா சொல்லுப்பா. யாரு அந்த பொண்ணு? பொண்ணா? அதெல்லாம் யாருமே இல்லையேப்பா. பொய் சொல்லாத. ஒரு குழந்தையோட கல்யாணம் ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கியாமா? அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. உன்ட்ட யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. யாரும் தப்பா சொல்ல கிடையாது. கண்ணுக்கு கண்ணா பார்த்தா உன் தங்கச்சி தான் என்கிட்ட சொன்னான். அப்படி சொன்ன உடனே கேஷவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்பா நளினி சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும்? அவ எப்பவோ நான் அந்த பொண்ணு கூட மீட் பண்ணத. கேஷவ்,
நீ அடிக்கடி அந்த பொண்ணை மீட் பண்ணுறனால நளினியும் அவன் ஃப்ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு அந்த பொண்ணோட வீட்டை தேடி கண்டுபிடிச்சு போய் விசாரிச்சு பார்த்ததுல நீயும் அந்த பொண்ணும் ஸ்கூல் டேஸ்லேருந்து பழகிட்டு இருந்திருப்பீங்க போல. நீ மறுபடியும் அந்த பிள்ளைய கல்யாணத்துக்கு அப்புறமா மீட் பண்ணி இருந்திருக்கிற. இப்போ அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கியா? நளினி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வந்து என்கிட்ட சொல்லிட்டா. அப்பா அவ கிடக்குறாப்பா, அவையே உங்ககிட்ட சொல்லணும், என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அப்பெல்லாம் எதுவும் இல்லைப்பா. சரி, அப்பா பொண்ணு பார்க்குறேன், சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோ. நீ கல்யாணம் பண்ணிட்டு இங்கே இருக்க வேண்டாம். நான் வெளியூரில் எங்கேயாவது உனக்கு இதே மாதிரி மொபைல் கடை வச்சு தரேன், அங்கே போய் பழச்சிக்கோ. அப்பா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா. கேஷவ், நீ தப்பு பண்ணுற. நீ லவ் பண்ணுறது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் கல்யாணம் குழந்தையோட வீட்டில் புருஷன் இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழணும்னு அந்த பொண்ணை லவ் பண்ணுறது பெருந்தப்பு. ஸ்கூல் முடிச்சு படிப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து சொல்லியிருந்தா நாங்கள் என்ன எதுவும் பார்க்காம கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருப்போம்ல. அப்பா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்ப்பா. கேஷவ், ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இன்னையோட நிறுத்திக்கோ. அப்பா விடுங்கப்பா. கரெக்டாக கேஷவோட பாக்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபோன் அடிக்கவே அந்த ஃபோனை எடுத்து பார்க்க அதில் மகாங்கிற நம்பர் வருது. அதை பார்த்த கேஷவோட மூஞ்சியெல்லாம் அரண்டு போயிடுது. அப்பா இருக்கிறாருங்கிறதுனால பேக்கெட்டில் போட்டுட்டு கட் பண்ணி விட்டுறான். மறுபடியும் ரிங்கு வருது, கட் பண்ணி விடுறான். மறுபடியும் ரிங்கு வருது, அதை கட் பண்ண விடாமல் டக்குன்னு ஃபோனை பிடுங்கிடுறாரு நளினியோட அப்பா. ஃபோனை பிடுங்கி பார்த்தா அதில் மகான் போட்டு பக்கத்தில் ஹார்ட் போட்டிருக்குது. இதை பார்த்த உடனே ஆத்திரமானவர் ஃபோனை அட்டன் பண்ணி, ஹலோ. பேச்சு குரல் கேட்கவே இல்லை. லைன்ல இருக்கியாமா? இருக்கங்க. என்னம்மா, கல்யாணம் ஆகி குழந்தைய பெற்று வேற ஒருத்தனோட பொண்டாட்டி இருந்துக்கிட்டு என் பையனை கைக்குள்ள போட நினைச்சிட்டு இருக்கேன் நீ? உனக்கெல்லாம் அறிவு வேண்டாம்? சின்ன பொண்ணா இருக்கிறனாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தா கூட கல்யாணம் பண்ணி வச்சிருந்துருப்போம். இப்போ வந்து முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கிற. மரியாதையா என் பையனை விட்டுரு. அவன் எதுவுமே பேசாம அங்க இருக்க ஆப்போசிட்ல நிற்கக்கூடிய கேஷவுக்கு கோவம் வந்துருது. அப்பா ஃபோனை கொடுங்கப்பா. நீங்க தேவையில்லாத பிரச்சனை இல்லை இது பண்ணிட்டு இருக்கீங்க. கல்யாணம் ஆகி குழந்தை இருந்தா திரும்ப கல்யாணம் பண்ணிக்கூட இருக்கா என்ன? அவ புருஷன் அவளுக்கு பிடிக்கல, அவளுக்கும் அவ புருஷனை சுத்தமா பிடிக்கல. அவன் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க போறாங்கிற ஐடியால் இருக்கான், அதனால இவ இப்படி இருக்கா. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? லைன்ல இருக்கக்கூடிய மகா அழுகிற சத்தம் கேக்குது. என்னடா என்ன? கல்யாணம் ஆகி எவனுக்கோ பிள்ளைய பெத்தவளை நீ கல்யாணம் பண்ணிட்டு வருவேன், நான் வீட்டுக்குள்ள விடணுமா? உன் வாழ்க்கையே நாசமா போயிடும். அவ புருஷன் கூட வாழ முடியாதவ உங்ககிட்ட வந்து எப்படிடா வாழுவா? அசிங்கமா இல்லை இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்கறதுக்கு? மறுபடியும் மகா அழுகிற சத்தம் கேட்கவே கேஷவ் கோவம் வந்து அவங்க அப்பாட்ட இருந்து போனை பிடுங்கி, மகா நீ வெயி, நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேன். மகா ஃபோனை கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் கேஷவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் வாக்குவாதம் ஆகுது. இங்கே பாருடா, நான் தெளிவாக சொல்லிட்டேன், அந்த பொண்ணு கூட நீ இனிமேல் பேசவும் கூடாது, பழகவும் கூடாது. அப்பாவை சொல்லிட்டே அவனோட கையை பிடிக்க போக அவன் கேஷவோட அப்பாவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு உள்ளே போயிடுறான். தடுமாறி கீழே விழுந்தவர் எந்திரிச்சு ரொம்ப மனக்கவலையோடு இருக்கிறாரு. இவன் வேகமாக உள்ளே போய் கதவை சாத்த ஃபோனை எடுத்து மகாவுக்கு கால் பண்ணுறான். 4-5 வாட்டி கால் பண்ணியும் மகா ஃபோனை எடுக்கவே இல்லை. மெசேஜ் எல்லாம் என்னென்னமோ அனுப்புகிறான். பைத்தியம் பிடிச்சவன் மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறான். 2-3 நிமிஷம் என்னென்னமோ அனுப்பிட்டு மறுபடியும் கால் பண்ண மகா அட்டன் பண்ணவே இல்லை. வாய்ஸ் மெசேஜ், வீடியோ கால்னு எல்லாமே ட்ரை பண்ணி 1/4 மணி நேரத்துக்கு அப்புறமா மகா ஃபோன் அட்டன் பண்ணுறா. மகா, ஏன் மகா நான் எவ்வளோ கூப்பிட்டு அட்டன் பண்ண மாட்டேங்கிறேன்? வேண்டாம் கேஷவ், உங்கள் அப்பா சொன்னது சரிதான். நீ என் கூட சுற்றிட்டு இருக்காத. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? நான் கல்யாணம் ஆகி குழந்தைய பெற்றவ தான். நீ உன் வாழ்க்கை பாரு. இனிமேல் எனக்கு உனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. நீ உங்கள் அப்பா பார்க்குற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு மகா ஃபோனை கட் பண்ணவே மகான்னு அவன் கூப்பிட மகா ஃபோனை கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் ஃபோன் பண்ண, வீடியோ கால் பண்ண, வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினேன். மகாட்டிருந்து ரிப்ளை வரவே இல்லை. நேராக இவன் கோவமெல்லாம் அதிகமாயிட்டே போகுது. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஃபோனை தூக்கி டப்புன்னு கீழே போட்டவன் ரூம்லேருந்து வெளியில் வந்து சேரில் உட்காந்து கண்ணை மூடி இருக்கிற அப்பாவை பார்த்து, யோ பையன் யோன்னு கூப்பிட்ட உடனே கண்ணை முழிச்சு பார்த்தவர், என்னப்பாவா? உனக்கெல்லாம் அறிவே இல்லையா ஐயா? நீ எல்லாம் மனுஷனா? அவன் என் கூட பேசவே மாட்டேங்கிற ஐயா. நீ எல்லாம் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? நல்லா கேட்டுக்கோ, அவளுக்கு எனக்கு கல்யாணம் ஆக போகுது. அதுக்கு இடையில யார் வந்தாலும் நான் கொன்றுவேன். அது நீ, உன் பொண்டாட்டி, உன் புள்ள, அவன் புருஷையே, அவ பெத்திருக்காளே ஒரு குழந்தை, அதுவா இருந்தாலும் சரி நான் கொன்றுவேன். ஆமா ஐயா, ஸ்கூல் டேஸ்லேருந்து லவ் பண்ணணும். என்ன பண்றது? அவன் ஆயப்ப கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நானும் அதுக்கப்புறம் மறந்துட்டு வாழ்ந்தேன். மறுபடியும் பார்த்தா பிடிக்கதானே செய்யுது. அவ எல்லா வகையிலையும் சரிதான். கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குங்க தவிர. இங்க பாரு, அவ ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. எனக்கு அவ்வளோ ஆத்திரமா வருது. எனக்கு ஒன்று அப்படியே கொல்லுடா, கொல்லு. அப்ப உனக்கு நல்லது சொல்ற. போய் கல்யாணம் ஆன ஒருத்தரை போட்டு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறியே, நீ எல்லாம் ஒரு ஆளு. அவ ஃபோன் எடுக்காம இருக்கிறதே நமக்கு நல்லதுதான். நீ மறுபடி பண்ணி தேவையில்லாம பிரச்சனை வளர்த்திட்டு இருக்காத. சொன்ன அடுத்த நிமிஷம் அவங்க அப்பாவோட குறவழியை பிடிச்சிட்டு போய் டப்புன்னு
செவுத்துல தலையை அடிக்க அவர் ஒரு அடியில அப்படியே தலையெல்லாம் கிறுகிறுக்க ஆரம்பிச்சிருது. அவங்க அப்பா, டேய் விடுடா, நான் நல்லது தாண்டா சொல்றேன்னு சொல்ல சொல்ல அவன் அவங்க அப்பாவோட குரவழியை இன்னும் இறுக்கமாயிட்டே போறான். தலையை பிடிச்சு நல்லா அடி அடி நடிக்க அவர் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. சாவியா, நல்லா சாவியா, என் காதலுக்கு எடுத்துட்டு உனக்கு ஒரு இது கேக்குதாயா, சாவியா சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து போயிடுறான். ரத்தம் வரல, எதுவுமே வரல. ரத்தம் வராதுதான் இங்க பிரச்சனையே. அடிபட்டு ரத்தம் வந்தா கூட உயிர் பிழைச்சிடலாம். ரத்தம் வராம விட்டுட்டா அது பெரிய பிரச்சனை ஆயிரும் இல்லையா? எந்த ரத்தம் இல்லாம கீழே விழுந்தவரு கொஞ்ச நேரத்துல அப்படியே மூச்சு இழந்துடுறாரு. கோபத்துல அவன் வெளியில போயிடுறான். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா காலேஜ்ல இருந்து வரக்கூடிய நளினி அம்மா எல்லாரும் உள்ள வந்து பார்க்க அவர் கீழே சரிஞ்சு கிடக்குறாரு. இதை பார்த்துட்டு அவங்க எல்லாம் பதறி போய் எல்லாரும் தூக்குறாங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே நேரத்தில் கேஷவ் மறுபடியும் ஓரளவுக்கு சுயநலம் வந்து அப்பாவை இப்படி பண்ணிட்டமேன்னு வந்து பார்க்க அவரை ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே போகிற வழியில் செக் பண்ணி பார்க்கும்போது அவர் ஏற்கனவே இறந்துட்டாருங்கிற விஷயந்தான் ஆம்புலன்ஸில் இருக்கிற எம்ப்ளாயிஸ் சொன்னது. இதை கேட்ட குடும்பமே அதிர ஆரம்பிக்குது. ஆம்புலன்ஸில் இருக்கக்கூடிய கேஷவுக்கு நெஞ்செல்லாம் படபறக்க ஆரம்பிக்குது. டேய் கேசவ், அப்பா எப்படிடா கீழே விழுந்தாரு, என்னடா ஆச்சு, எனக்கு ஒன்றுமே புரியலையேடா. அவங்க அம்மா கேட்க அவன் எதுவுமே பேசாமல் முழிக்கிறான். என்னடா ஆச்சு, நீங்கள் 2 பேர் தான்டா வீட்டில் இருந்தீங்கன்னு கதறிக்கிட்டே கேட்க, ஆமாம்மா நாங்கள் 2 பேர் தான் இருந்தோம். ஆனால் நான் ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு வெளியில் வந்தேன். அப்போ அவர் சேரில் உட்காந்து என்னமோ பண்ணிகிட்டு இருந்தாரு. நான் சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் திரும்பி வர்றதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. அப்பா என்ன பண்ணாருன்னு தெரில, வலிக்கு விட்டு கீழே விழுந்துட்டாரான்னு தெரில, எனக்கு ஒன்றுமே புரியலம்மா. அதுக்கப்புறம் அழுக குரல் மட்டும்தான் கேட்க ஆரம்பிக்குது. வலிக்கு விட்டு அப்பா கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு அப்படியே ஃப்ரேம் பண்ணி முடிச்சுட்டான். ஆனால் படித்த தங்கச்சி ஒருத்தி பக்கத்துலேயே உட்காந்து அவனுடைய படபடப்பையும் அவளுக்குள்ள இருக்கக்கூடிய சந்தேகத்தையும் அப்பாவோட கழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில தழும்புகளையும் பார்த்து சும்மா விடுவாளா என்ன? இன்னைக்கு ஸ்டேஷன்லேருந்து வந்த கான்ஸ்டபிள் வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கதை பார்த்த நளினியோட அம்மா, ஐயா பையன் வந்தானா வர சொல்கிறேன், இங்கே காவை காத்துட்டு இருக்கீங்களே, வீட்டுக்கு போகலாம்ல, இல்லை ஸ்டேஷனுக்கு போகலாம்ல? இல்லைம்மா, நான் இங்கே தான் இருக்கணும். உங்கள் பையன் வெளியில் போயிருக்கிறேன்னு சொன்னார், அதான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். நாங்கள் தான் உங்ககிட்ட சொல்லிவிட்டோம்லம்மா, எங்கேயுமே எப்போவுமே என்கொயரி முடிகிற வரைக்கும் போகக்கூடாதுன்னு. ஏன் உங்கள் பையன் ஊரை விட்டு போனார்? ஊரை விட்டுலாம் போகலையா, வந்துடுவான், இங்கே தான் பக்கத்தில் போயிருக்கேன்னு சொன்னான். இல்லைம்மா, கான்ஸ்டபிள் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு 2 நாள் ஆகும்னு சொன்னானாமா. 2 நாளா? 2 நாள்லாம் என்னை விட்டுட்டு போக மாட்டானே, என்கிட்ட சொல்லவும் இல்லையே. சரிம்மா பார்த்துக்கலாம் விடுங்க, நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம். உங்கள் மையம் மட்டும் ஃபோன் பண்ணாருன்னா நான் இருக்கிறத சொல்லாமல் ஃபோனை கொண்டாந்து என்கிட்ட கொடுங்க. சரியா, நான் சொல்லறேன் சொல்லிட்டு அந்த அம்மா ஏதோ ஒரு சந்தேகத்துல வீட்டுக்குள்ள போய் உட்கார்றாங்க. ஏன் கேஷவை இப்படி பிடிக்கிறாங்கன்னு அவங்க மனசுக்குள்ள சந்தேகம் வர ஆரம்பிக்குது. கான்ஸ்டபிள் சுந்தரம் ஏதோ சொல்லிட்டு இருக்க ஆப்போசிட்ல உட்காந்துருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் சிவம் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்கிறாரு. அதே நேரத்துல அவருடைய மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வர அதை எடுத்து பார்க்க அதுல ஒரு அட்ரஸ் தெரியுது. டக்குன்னு அது எஸ்ஐ பிரபு அனுப்பிச்சதான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபோன் பண்ண, பிரபு இந்த அட்ரஸ்ல தான் இருக்கா? ஆமா சார், ரொம்ப நேரமா இந்த அட்ரஸ்ல தான் சார் இருக்கு. இது எந்த ஏரியா சார்? நம்மளோட ஏரியாவிலிருந்து ஒரு 13லேருந்து 15 கிலோமீட்டர் இருக்கும் சார். அதாவது கேஷவோட வீட்டில இருந்து ஒரு 8-9 கிலோமீட்டர் வரும். ஷார்ட்கட்ல போனான்னா 5-6 கிலோமீட்டர்ல போயிடுவான் சார் அவங்க வீட்டில இருந்து. அங்கதான் சார் ரொம்ப நேரமா இந்த சிக்னல் காமிச்சிட்டு இருக்குது. அப்படியா, எத்தனை மணிலேருந்து காமிக்குதுன்னு சொல்ல முடியுமா? சரி, மார்னிங்ல இருந்தே அங்கதான் காட்டுதுன்னு சொல்றாங்க சார். சரி, நீங்க அந்த லொகேஷனுக்கு வந்துடுறீங்களா? சரி சார், நான் அந்த லொகேஷனுக்கு வந்துடுறேன். எஸ்ஐ சொன்ன அடுத்த நிமிஷம் கான்ஸ்டபிள் கூட சிவம் அங்கிருந்து கிளம்புறாரு. கேஷவ் இருக்கக்கூடிய இடம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா அது மகாவோட வீடா தான் இருக்கணும். குழந்தைய தொட்டில்ல போட்டுட்டு அங்க கட்டல்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய கேஷவுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறா மகா. ஏதாவது சாப்பிட்றியா? இல்லப்ல, எதுவுமே வேண்டாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. கேஷவ் சொல்லிட்டு கீழே உட்காந்து அவன் மடியில படுத்து அழக ஆரம்பிக்கிறா மகா. ஏன்ல அழுகிற? நாம் பண்ணுறதெல்லாம் பெரிய தப்பு தானே, என்னால் இதை தாங்கிக்கவே முடியல கேஷவ். என்ன, உனக்காக எத்தனை பண்ணியிருக்கேன் நான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாம் 2 சேரோன்னா தடையாக இருக்கிறவங்களெல்லாம் கொலை பண்ணி தான் ஆகணும்னு முடிவுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதை தவிர நமக்கு வேறு வழியும் கிடையாது. நீ முதல்ல வெரசா கிளம்பு, நாம் ஊரை விட்டு போயிடலாம். கேஷவ் அப்படி சொன்ன உடனே மகா, எனக்கு ஏதோ பயமாக இருக்குது. லூஸு மாதிரி உளராத, அதுக்கு தான் பகல் நேரத்தில் உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நான் உன் வீட்டுக்கு. ஊரில் இருக்கிறவங்கள பார்த்தாங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்துடுமா? ஹெல்மெட்டை போட்டு அதை போட்டு இதை போட்டு மேனேஜ் பண்ணி உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஏதோ ஆட்கள் நடமாட்டம், வீடு அதிகமாக இல்லாத இடத்துல வந்து வீடு கட்டி வச்சுருக்கிறீங்க, அதுங்காட்டி பரவாயில்ல, வெரசா கிளம்பு.
அந்த ஆள் வேலைக்கு போயிட்டு எப்படியும் நைட்டு லேட்டாக தான் வருவா. அப்படி வந்து என்னையும் பிள்ளையும் காணான்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுறது? நிச்சயமாக உன் புருஷ பண்ணுவேன். கிளம்பும்போது வேணா சோத்தாக்கி உள்ள விஷத்தை கலந்துட்டு வா, அந்த ஆளையும் சேர்த்து கொல்லுவோம். ஏன் எங்கள் அப்பனை என் தங்கச்சி நான் கொல்லலையா? கேசவ், எனக்கு ஏதோ மகா, வேண்டாம் மகா. நான் என் அப்பனை தெரியாமல் கொன்னேன், ஆனால் என் தங்கச்சியை நான் தெரிஞ்சே கொன்னேன். அவளை எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும். போய் உனக்காக நான் அவளை கொன்னேன். என் அப்பனை கொன்னதை அவள் கண்டுபிடிச்சிட்டா. அன்னைக்கு ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கிறான் கேஷவ். அதாவது கேஷவோட அப்பா இறந்த அன்னைக்கு. அப்புறம் வேக வேகமாக போய் மார்ச்சுவரியில் இருக்கிறவங்கிட்ட என்னென்னமோ பேசுகிறான். அதுக்குள்ளே ஒருத்தன் வேகமாக பைக்கில் வந்து மஞ்சள் கலர் பையில என்னத்தையோ கொடுக்குறான். அதுலேருந்து பணத்தை எண்ணி எண்ணி மார்ச்சுவரிக்கு வெளியில் இருக்கிறவன், மார்ச்சுவரிக்கு உள்ளே இருக்கிறவன் சொல்லி எல்லாருக்கிட்டையும் அள்ளி அள்ளி கொடுக்குறான். இதெல்லாம் நளினிக்கு ஏதோ சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தவ பல சந்தேகங்களோட ஒரு வாரம் அமைதியா இருந்தா. ஒரு வாரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு காலேஜில் இருந்து நேரமா வர அவன் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறான். உள்ள வந்தவ கேஷவை பார்த்து, கேஷவ், சொல்லு நளினி, எனக்கு ஒரு சந்தேகம், நீ சொல்லுவியா? சொல்லு. இல்லை கேஷவ், எதுக்காக மார்ச் வரையில் எல்லாருக்கும் அவ்வளோ பணம் கொடுத்த? நிஜமாலுமே அப்பாவை போஸ்ட்மார்ட்டம் பண்ணமா? ஏன்னா அப்பாவை போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாதிரி தெரியவே இல்லை. அது மட்டும் இல்லை, அப்பாவோட கழுத்தில் தழும்புகள் இருந்துச்சு, அதாவது கைத்தார மாதிரி. அது அம்மா கவனிக்கல, நான் கவனிச்சேன். அப்பாவோட பின்மண்டை கொஞ்சம் வீங்கி இருந்துச்சு, அது கூட கீழே விழுந்ததுன்னு சொல்லிச்சுக்கலாமே தவிர கழுத்துக்கு பின்னாடி நெகம் பட்ட மாதிரி கீறல்லாம் இருந்துச்சு. அப்பாவோட உடம்பு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வரலிங்கிறது அவரை பேக் பண்ணதை வச்சே நல்லா தெரிஞ்சிச்சு. சொல்லு கேஷவ், என்ன நடந்துச்சு? எதுக்காக ஆம்புலன்ஸ் டிரைவரு, மார்ச்சுவரியில் இருந்தவங்க, போனவங்க, வந்தவங்க எல்லாத்துக்கும் நீ பணம் கொடுத்த? இதில் என்ன இருக்கு? சொல்லு. டக்குன்னு கோவப்பட்டவன், நானும் மகாவும் லவ் பண்ணுறேன் அப்பாட், நீ தான் சொன்னையா? ஆமாம், நான் தான் சொன்னேன். அது உண்மை தானே? கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிறவள நீ ஏன் லவ் பண்ணணும்? அவன் நமக்கு வேண்டாம். ஆ, அதை உங்கள் அப்பா என்கிட்ட சொன்னா, அதனால தான் கோவத்தில் பிடிச்சு தள்ளிவிட்டேன். செத்துட்டான். இப்போ என்னங்கிறதுக்கு? எப்படிதான் அவனுக்கு சொல்றதுக்கு தைரியம் வந்துச்சுன்னு தெரில. சொல்லிட்டான். துடிச்சு போனவ வேகமா அவனை போட்டு அடி அடி நடிக்க, ஏன்டா எங்க அப்பாவை இப்படி பண்ணுனன்னு 5 நிமிஷம் விடாம அடிக்கிறா. டக்குன்னு கோவப்பட்டவன் அவளோட 2 கையையும் பிடிச்சு தள்ளி விட அவ கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்தவளுக்கு கண்ணில் அப்படி தண்ணி. இங்க பாரு, உங்க அப்பா நான் கொன்ன மாதிரி உன்னை கொல்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. மரியாதையா இருந்துக்கோ. என்ன, நல்லா தெளிவா கேட்டுக்கோ. நான் உனக்கு அன்னைக்கே வார்னிங் கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா இப்ப சொல்றேன். நானும் மகா லவ் பண்ணுறோம். விஷயத்த வெளியில் சொல்லக்கூடாது. நானும் அவளும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். அதற்கு இடையில வரக்கூடிய அவள் புருஷன், நீ, உங்கள் அம்மா, அந்த குழந்தை யாராக இருந்தாலும் நான் கொல்லுவேன். உங்கள் அப்பா நான் கொன்னது நான் தான் வெளியில் சொன்னேன்னா சைலண்டாக உன்னையும் உன் அம்மாவையும் நிச்சயமாக கொன்றுவேன். சரியா? மரியாதையாக இருந்துக்கோ. அவ்வளோதான் சொல்லிட்டேன். சொல்லிட்டு கேஷவ் வெளியில் போயிடுறான். அதுக்கப்புறம் நளினியோட வாழ்க்கையே மாறி போயிடுது. அழுக, வேதனை, தைரியமாக வெளியில் வரலாமா வேண்டாமா, இந்த மாதிரி எண்ணங்கள் அவன் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால தான் யார் மேலே எது மேலே கான்சன்ட்ரேஷன் இல்லை. வெங்கட்ட வந்து பேசும்போது கூட அப்படி எரிஞ்சு விழுந்திருக்கிறா. பிரியா வாணிகிட்ட கூட சரியாக பேசுறதில்ல. என்ன முடிவெடுக்குதுன்னு யோசிச்சு அவள் கடைசியாக எடுத்த முடிவு போலீஸில் போய் இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான். எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த மகா, இதெல்லாம் தான் எனக்கு நல்லாவே தெரியுமே, அவள் போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணிடுவாளாங்கிறக்காக தானே உன் ஃப்ரெண்ட்ஸை வச்சு உன் தங்கச்சியை கொன்ன. அது எனக்கு நல்லாவே தெரியுமே. அப்புறம் என்ன மகா, கிளம்பு முதல்ல. உனக்கு நான் வேணுமா வேண்டாமா, அந்த ஒரு லைனுக்கு மட்டும் பதில் சொல்லு. எனக்கு நீ வேணும் கேஷவ். அதனால தான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் உன் கூட நின்றுட்டு இருக்கேன். ஆனால் சாயங்காலம் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட்டு போய் அது ஊர் முழுக்க, நீ வேற ஏற்கனவே 2 கொலை பண்ணியிருக்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப. எந்திரிச்சு நின்னவன் டக்குன்னு கோவப்பட்டு, ஒரே கேள்வி, நான் வேணும்னா பேக் பண்ணு, நான் வேண்டான்னா சொல்லு, என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிக்கிறேன். மகா எதுவுமே பேசாம பரன் மேல் இருக்கக்கூடிய பையை எடுக்கிறா. கட்டல் அவன் உட்காந்துட்டு இருக்க பரன் மேல் இருக்கிற பையை எடுத்து வேணுங்கிறது எல்லாத்தையும் பேக் பண்ண ஆரம்பிக்கிறா. வேணுங்கிற எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு 2 பை, ஒரு தோல் பையோட குழந்தையை தூக்கி மகா தயாரா நிக்கிறா. ஏய் மகா, சொல்லு. நான் முதல்ல போறேன். அந்த முக்கில் வண்டி நிற்க வச்சுட்டு இருக்கேன். நீ வேகமா குழந்தைய தூக்கிட்டு வந்துடு. நான் ஒரு பையை எடுத்துட்டு போறேன், நீ பின்னாடி வா. சொல்லிட்டு ஒரு பையன் மட்டும் எடுத்துக்கிட்டு அவன் வேக வேகமா முன்னாடி போக, பின்னாடி மகா கதவுக்கு பின்னாடி நிக்கிறா. அவன் மெல்ல மெல்ல அந்த பேக்கெல்லாம் தூக்கிக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு குரல், கேஷவ். திரும்பி பார்க்க மகா நிக்கிறா. கையில தோல் பையி, ஒரு பையி குழந்தையோட. ஆனா பக்கத்துல
எஸ்ஐ பிரபுவும் கான்ஸ்டபிள் சுந்தரம் நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்த உடனே அவனுக்கு கண்ணெல்லாம் விரிய ஆரம்பிக்குது. பின்னாடி திரும்பி மகான்னு போலாமா இல்லை இப்படியே ஓடிடலாமான்னு நினச்சிக்கிட்டு அவன் திரும்பும் பொழுது அவனுக்கு ரொம்ப பக்கத்தில் இன்ஸ்பெக்டர் சிவம் நின்றுட்டு இருக்கிறாரு. சார் சார் சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்? விஷயமா? எங்கே கிளம்பிட்டீங்க? சார் இல்லை சார், தெரிஞ்ச பொண்ணு பஸ் ஏற்றியோட சொல்லுச்சு, அதனால தான் சார். அப்படியா? ஊர்லேயே இல்லைன்னு கான்ஸ்டபிள் கிட்ட சொன்னியாம்மா? சார் அது வந்து சொல்லிக்கிட்டே டக்குன்னு தான் இடுப்பில் வச்சிருந்த கத்தி எடுத்து இன்ஸ்பெக்டர் சிவத்தை குத்த வர அவர் வலது கையை பிடிச்சிடுறாரு. வலது கையை பிடிக்க பின்னாடி இருந்து எஸ்ஐ ஒடியார, பிரபு அவ்வளோ சீன்லாம் இல்லை, பார்த்துக்கலாம். மகாக்காக உன் அப்பாவை கொன்று உன் தங்கச்சியை கொன்று, அதெல்லாம் எவ்வளோ பெரிய பிளானு. சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அவன் டக்குன்னு இன்ஸ்பெக்டர் சிவத்தை ஃபோர்ஸா தள்ள அவர் கீழே போய் விழுந்துடுறாரு. இவன் உடனே ஓட ஆரம்பிக்கிறான். எஸ்ஐ பிரபு பின்னாடி ஓட இன்ஸ்பெக்டர் சிவமும் பின்னாடியே போறாரு. ஒரு கொஞ்ச தூரத்துக்கு அப்புறமா அவன் ஏதோ தடிக்க விட்டு கீழே விழுகிற மாதிரி போய் ஆனால் எந்திரிச்ச உடனே ஓட ஆரம்பிக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் அவனுடைய வேகத்துக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு கை எட்டுற தூரத்துக்கு அவன் வர இன்ஸ்பெக்டர் சிவம் அவனோட சட்டையை பிடிச்சு இழுத்து கீழே தள்ளிடுறாரு. கீழே விழுந்த அடுத்த நிமிஷம் பிரபு அவனை போட்டு காலாலே 4 மிதி மிதிக்க அதை பார்த்துட்டு இருந்த சிவம், பிரபு அங்கே தனியாக நிற்கிறாரு சுந்தரமண்ண, அந்த பொண்ணும் டேஞ்சர் தான், நீங்கள் அங்கே போங்க, நான் இவனை பார்த்துக்கிறேன். ஓகே சார் சொல்லிட்டு பிரபு மகா பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு போக இங்கே சிவம் அவனை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. அதுக்குள்ளே எப்படி எந்திரிச்சவன் தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டையை எடுத்து சிவத்தோட தோளில் அடிக்க அவர் முதல்ல தடுமாறி மறுபடியும் திரும்பி அந்த கட்டையை பிடுங்குறாரு. கட்டையை பிடுங்கின அடுத்த நிமிஷம் அவனோட வயிறு தோல்னு நிறைய இடங்கள்ல அடி. அதுக்கப்புறம் ஓங்கி செவனி காட்டி அறைய அவன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கல் மேலே போய் விழுகிறான். பக்கத்தில் இருக்கிற ஒரு கல்லை எடுத்து அவன் இன்ஸ்பெக்டர் சிவத்து மேலே தூக்கி அடிக்க அவர் ஃபர்ஸ்ட் நழுவிட்டாரு. 2வது வாட்டி அவருடைய தோல் பட்டையில் நல்லா பட்டுருச்சு. வலி பொறுக்க முடியாம அவர் அம்மானு கீழே குமிஞ்ச நேரம் அவன் டக்குன்னு எந்திரிச்சு அந்த கல்குவையில தாண்டி ஓட ஆரம்பிக்கிறான். இவருமே அதுக்கப்புறம் சுதாரிச்சுக்கிட்டு கல்குவையில தாண்டி ஓட அது ஒரு காட்டுப்பகுதியில் போய் நிற்கிறாரு. அவன் எங்கே போனானே சுத்தமாக தெரியல. சுற்றி முத்தியும் பார்க்க அந்த இடத்துல அவனை காணவே காணா. ஒரு 2 நிமிஷம் சுற்றி முத்தியும் பார்த்துட்டு இருக்கிற அதே நேரத்தில் பின்னாடி இருந்து ஒரு கயிறு அவருடைய கழுத்தில் வந்து சுருளுது. அவர் அந்த கயிற்று இறுக்கி பிடிக்க பின்னாடி கேஷவ் தான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு. கயிற்று இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்க அவருக்கு மூச்செல்லாம் திணற ஆரம்பிக்குது. தன்னுடைய வலது காலை எடுத்து அவனோட பின்னாடி காலில் எட்டி உதைக்க முட்டி ஒரு நிமிஷம் அப்படியே சடார்னு சத்தம் கேட்டு அவனுடைய கையெல்லாம் லூஸ் ஆகி அவன் ஒரு நிமிஷம் முட்டியை பிடிச்சிட்டு நிற்கிறான். கழுத்தில் இருக்கக்கூடிய கயிறை எடுத்து அவனுக்கு கைத்தாலேயே 4 அடி கொடுக்க அதுக்கப்புறம் மறுபடியும் தன்னோட பெல்ட்டை கழட்டி அவனை ஃபுல்லாக அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவனும் வலி தாங்க முடியாமல் ஐயோ அம்மான்னு கத்திட்டு கீழே விழுந்துடுறான். எந்த கைத்தால அவன் அவருடைய கழுத்தை நறுக்குனானோ அதே கைத்தால அவனோட கையை பின்னாடி கட்டி அவனை தரன்னு இழுத்துட்டு போறாரு இன்ஸ்பெக்டர் சிவம். போற வழியெல்லாம் அவனுக்கு அடி விழுந்துகிட்டே தான் போகுது. பெரிய ஹீரோயிசம் காட்டுறியாடா, பண்ணதே தப்பு. ஒரு நல்ல பொண்ணையை கொன்னுட்டு நீ என்ன இது பண்ற? உனக்கு பயந்துக்கிட்டு உன் தங்கச்சி எங்காவது நான் செத்துருவணும், அதனால இதை கொண்டு போய் போலீஸ்ல சேர்த்துருன்னு வேற ஒரு தப்பை தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மெயில் பண்ணிட்டு போயிருந்துருக்கிறா. அந்த அளவுக்கு நீ அவரை மரண பயத்தை காமிச்சிருந்துருக்கிற, அப்படிதானே? அப்பாவை கொன்று அதை மறைக்க தங்கச்சியை கொன்று நீ எல்லாம் ஒரு ஆளு சொல்லிக்கிட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போய் நிற்கும் பொழுதே அங்கே இருக்கக்கூடிய 4-5 பேர் இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. மகா அவமானத்தில் கூனி குறுகி போய் நிற்கிறா. எல்லா விஷயங்களும் காட்டுத்தீ மாதிரி ஒவ்வொன்றா தெரிய ஆரம்பிக்குது. கேஷவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. மகாவையும் தான் கொலை பண்ண தூண்டினது பிளானடு மர்டர்ன்னு சொல்லிட்டு 2-3 பிரிவுகள் மேலே 2 பேர்த்து மேலேயுமே கேஸ் போடுறாங்க. 2 பேர்த்தையும் ஸ்டேஷனில் உட்கார வச்சு ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ், எவிடன்ஸ், வாக்குமூலம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. தீபிகா மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு அவங்கள கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களையும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சாயங்காலம் ஒரு 7 மணி அப்படிங்கும் பொழுது போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் ஒரு டிவிஎஸ் வந்து நிற்க அதுலேருந்து இறங்கி வராரு மகாவோட கணவன். பார்க்கறதுக்கே அப்பாவியா வேலை முடிச்சு சளிச்சு புளிச்சு வர மாதிரி இருக்குது. உள்ளே வந்தவரை பார்த்து கதறி அழுக ஆரம்பிக்கிறான் மகா. அவருடைய கண்களையும் கண்ணீர் தான். உள்ளே வந்தவர் உள்ளே உட்காந்துருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் சிவத்துக்குமே கான்ஸ்டபிளுக்குமே எஸ்ஐக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு, சார் நான் தான் அந்த குழந்தையோட அப்பா, என்ன நடந்துச்சுன்னு தெரில, வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பொண்டாட்டி தப்பு பண்ணிட்டான்னு சொன்னாங்க. வேற ஒரு ஆம்பளைக்கு ஆசைப்பட்டுட்டு ஊரை விட்டு ஓட பார்த்தான்னு சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லைங்க. அப்படிப்பட்ட அவள் எனக்கு வேண்டாம். என் பிள்ளைய மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க ஐயா, நான் வளர்த்திக்கிறேன். உடனே மகா குழந்தை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு, கொடுக்க மாட்டேன், கண்டிப்பாக நான் கொடுக்க மாட்டேன், இது என் குழந்தை, நிச்சயமாக நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு என் குழந்தை வேணும்.
உடனே கான்ஸ்டபிள் எந்திரிச்சு வந்து அந்த குழந்தைய மகாவோட கையிலேருந்து வலுக்கட்டாயமாக பிடிச்சு இழுத்து வாங்கிக்கிட்டு, தம்பி இந்த குழந்தை என்ன ஆனாலும் உங்ககிட்ட தான் வரும் தம்பி, இதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குது. பெத்தவ இறந்துட்டாலோ இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்ல மாட்டி ஜெயிலுக்கு போயிட்டாலோ இல்லை விட்டுட்டு போயிட்டாலோ தனியாக இருக்கிற ஒத்த ஆம்பளைகிட்ட சொந்த பிள்ளையா இருந்தாலும் கொடுக்க மாட்டோம் தம்பி. நீங்கள் வீட்டில் பொம்பளை இல்லை இந்த பிள்ளையோட பர்த் சர்டிஃபிகேட்டு அதுக்கான ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதை கொண்டாந்து கொடுத்துட்டு உங்கள் பிள்ளையை நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு போயிருங்க. இது எங்களோட ப்ரொசீஜர். ஒரு குழந்தை நல்லா வளரணும், அதனால நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிருங்க தம்பி. ஐயா, பிள்ளை இல்லாமல் ஒத்த நைட்டு கூட இருக்க முடியாதுங்க ஐயா, கொடுங்க, நான் வேணா எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்துட்றேங்க ஐயா, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் தம்பி. ஆனால் கான்ஸ்டபிள் சுந்தரம் ஏதோ சொல்ல போக டக்குன்னு எந்திரிச்ச சிவம் குழந்தைய வாங்கி, இந்தாங்க பிடிங்க, உங்கள் குழந்தை நீங்கள் வளர்த்துங்க, ஆனால் அதுக்குன்னு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கொடுக்கணும், அதை மட்டும் நீங்கள் ப்ரூஃப் கொடுத்துட்டு உங்கள் குழந்தைய நீங்களே வச்சுக்கலாம். இது தேவையில்லை தான், இருந்தாலும் எங்களோட இதுக்காக நாங்கள் வாங்கி வைக்கிறோம், உங்கள் குழந்தை உங்களுக்கு தான் சொல்லிட்டு கொஞ்சம் கூட மகாவை திரும்பி பார்க்காம அங்கே இருக்கிற 3 பேர்த்துக்கு நன்றி சொல்லிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு வெளியில் போகிறாரு மகாவோட கணவன். குழந்தை வெளியில் போகும் பொழுது ஒரு சொட்டு கூட அழுகலை அப்படிங்கிறதான் அவளுக்கு இருந்த பெரிய அதிர்ச்சியே. பெத்தவளை பிரியிற குழந்தை அழுகாத அளவுக்கு ஒரு பெத்தவளா இருந்து மகா என்ன பண்ண போறாங்கிற எண்ணம் அவளுக்கு வந்துடுச்சு. தேவையில்லாத ஆசை. வாழ்க்கையில இவங்களுக்கு இவங்க நியமனம் ஆனதுக்கு அப்புறமா எதுக்கு தேவையில்லாத புது உறவு, பழைய உறவு? குடும்பம் அப்படிங்கிறது பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் இருக்கு. ஐயோ இவங்கள மாதிரி இல்லையே அவங்கள மாதிரி இல்லையேன்னு கம்பேர் பண்றதுக்கு பதிலாக இது இவங்கிட்டு இருக்குதேன்னு பார்த்து மகா வாழ்ந்திருக்கலாம். ஆசைக்கும் தேவையில்லாத பேராசைக்கும் வித்தியாசம் இருக்கு. வாழ்க்கையில நான் சாதிக்கணும், நல்லபடியா வரணும் அப்படிங்கிற ஆசைகளோட மட்டுமே இருந்திருந்துக்கலாமோ என்னமோன்னு மகாவுக்கு தோண ஆரம்பிக்குது. ஆணோ பெண்ணோ திருமணம் ஆயிட்டா குடும்பம்தான் முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் மகா மூலமா கண்டிப்பா புரிஞ்சிருப்பாங்க. மகா இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? 2 உசுறு போய் உசுரை விட மேலான பையனும் கையை விட்டு போயிட்டான். கேஷவ் கூட தான் பண்ண தப்போன்னு மனசுக்குள்ள நினைக்க ஆரம்பிக்கிறான். தப்போ என்ன, தப்பு தான். கேஷவ், மகா, தீபிகா எல்லாத்துக்கும் அவங்க செஞ்ச தப்புகளுக்கான தண்டனைகள் வாங்கி தரப்பட்டது. இறந்து போனா கூட நளினியோடைய எண்ணம் நிறைவேறுச்சுன்னே சொல்லலாம். தப்பு செஞ்சவங்க தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். இதோடு இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காம சிந்தனை பெட்டகத்துக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. இந்த கதையில வந்திருக்கக்கூடிய பெயர், கதாபாத்திரம், நிகழ்வு, ஊர் எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது. உன்னை விட மாட்டேன் கதை பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட கற்பனையான கதையாகும். மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.